ஜென்கின்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூல உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ்ல அதிகமா கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வரும் AWS DevOpsல அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா DevOpsல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஒரு 1 hour இன்டர்வியூ போகுது அப்படின்னா அந்த 1 hourல கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே DevOpsல தான் கேட்பாங்க. ஒன்லி 15 மினிட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா AWSல கேட்பாங்க. சரிங்களா? ஏன் வந்து AWSல பெருசா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்னா AWS வந்து இப்பதான் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் எல்லாருமே கிளவுடுக்கு மைக்ரேட்டும் ஆயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா டெவாப்ஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் இன்டர்வியூல வருது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் தான் அதிகமா வரும். தென் அது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளவுட் நாலேஜ் இருக்கா? அது எதை வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து அஸ்யூர்ல லேர்ன் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா AWS லேர்ன் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா GCP லேர்ன் பண்ணிருக்கலாம். எனி ஒன் கிளவுட் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது மேஜர் கொஸ்டின் தே வில் ஆஸ்க் இன் டெவாப்ஸ். அப்ப டெவாப்ஸ் அப்படின்றது டெவலப்மெண்ட் பிளஸ் ஆபரேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெவாப்ஸ் கான்செப்ட் which மீன்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் ஆட்டோமேஷன். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு இடத்துலயுமே ஒரு ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? டெவலப்மெண்ட் ஏரியாலையும் ஒரு ஆபரேஷன் ஏரியாலையும் ஒரு மேனுவல் இன்டரப்ஷன் இல்லாம ஒரு ஆட்டோமேஷனை வச்சு ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து டெவாப்ஸ் கான்செப்ட். இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஜஸ்ட் 1 செகண்ட். ஹலோ, எஸ், யா, எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்காங்களே. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டு இருக்கு. சரி, நான் அகைன் அந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். உங்க குரூப். சரி. சரி இருங்க, நான் செக் பண்றேன். நான் ரெக்கார்டிங்ஸ் போயிட்டு இருக்கேன், நான் செக் பண்றேன். பாஸ் கூட நான் எங்கன்னு நான் போய் இப்ப தேடுறேன். ஜஸ்ட் 1 செகண்ட் கைஸ். ஒரு கேண்டிடேட்டால ஜாயின் பண்ண முடியலையா? இது செகண்ட். ஓகே. சோ நான் எங்க விட்டேன்? ஸோ அந்த ஆட்டோமேஷன்ஸ்ல நம்ம பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேஷன்ல ஏன் வந்து டெவாப்ஸ் எல்லாரும் மூவ் ஆன் பண்றாங்க? ஏன்னா ஒரு மேனுவல் இன்டரப்ஷன் இல்லாம நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டோமேஷன்ஸ் பண்ணி நம்ம முடிச்சிடணும். அந்த ஒரு கான்செப்டாக கொண்டு வந்தது தான் இந்த டெவாப்ஸ் மெத்தடாலஜி. இது வந்து ஒரு மெத்தட்ஸ். நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் ஆக்டிவிட்டியே நான் எனக்கு வந்து வேகமா முடிச்சு கொடுங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ஆபரேஷன்ஸுக்கு தான் இந்த ஆட்டோமேஷன் கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு வந்தாங்க. அதுல இந்த ஆட்டோமேஷன் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் டெவாப்ஸ் டூல்ஸ் அப்படின்னு நீங்க பாத்துட்டு இருக்கிறது. அதுல நிறைய பேர் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சில பேர் ஆல்ரெடி ஒரு டூல் முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி டூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் எல்லாம் கிடையாது. எப்படி நீங்க AWSல வந்து பாத்தீங்கன்னா EC2 ஒரு டாபிக், S3 ஒரு டாபிக். EC2 S3 ஒண்ணா கிடையாது. அது எதுல படிச்சீங்க? சர்வர்ல படிச்சீங்க. இது எதுக்காக படிச்சீங்க? ஸ்டோரேஜுக்கு படிச்சீங்க. ஆனா லாஸ்டா என்ன பண்ணீங்க? இன்டகிரேட் பண்ணீங்க. எல்லா சர்வீஸும் நீங்க என்ன பண்ணீங்க? ஒன் பை ஒன்னா லேர்ன் பண்ணிட்டு லாஸ்டா உங்க ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணீங்க? இன்டகிரேட் பண்ணீங்க. அதே சினாரியோ தான். சோ நான் வந்து எல்லா டூல்ஸும் இண்டிவிஜுவலா படிக்க போறேன். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றதை லேர்ன் பண்ண போறேன். அதோட பர்பஸ் என்னன்றதை லேர்ன் பண்ண போறேன். லாஸ்டா அது என்னத்தையும் என்ன பண்ண போறேன்? ஒன்னா இன்டகிரேட் பண்ண போறேன். அதுதான் என்னோட லாஸ்ட் ப்ராஜெக்டா உங்களுக்கு வரப்போற CI/CD ப்ராஜெக்ட். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட்
கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல AWS வேண்டாம். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ்ல வந்துட்டீங்க. ஓகேங்களா, கோட் டிப்ளாய் கோட் பைப்லைன் வேண்டாம், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். சரிங்களா, ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட்ல நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்டா நீங்க வந்து பண்ண போறீங்க. சரிங்களா, ஸோ அதுல நம்ம இன்னைக்கு பார்க்குற டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸ் அப்படின்றவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல். அப்ப கிட் என்ன சொல்லுவாங்க? கிட் என்ன சொல்லுவாங்க? சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட். இல்ல, நான் வந்து இப்ப ஜென்கின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஜென்கின்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறேன். சாரி, ஜென்கின்ஸுக்கு நான் வந்து கண்டினியூஸ் இன்டகிரேஷன் சொல்லிட்டேன், கிட்டுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேக்குறேன். சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட். வேற ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, SCM டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, என்ன சொல்லுவாங்க? SCM டூல். ஏன் வந்து இதை நான் மீன் பண்றேன் அப்படின்னா, பிகாஸ் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து கேட்கும் போது டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டு தெரியுமா இல்ல ஜென்கின்ஸ் தெரியுமா அப்படின்லாம் டார்கெட் பண்ணி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கேட்கும் போது வாட் கைண்ட் ஆஃப் SCM டூல் யூ யூஸ்ட் இன் யுவர் ப்ராஜெக்ட். ஏன்பா இவ்வளவு லேட்டு? So what kind of SCM tool do you use in your project, or what kind of CI tool do you use in your project? இப்படிதான் கேட்பாங்க. அப்ப நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவன் என்ன கேட்கறான். SCM டூல்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு கேட்கறான். அப்ப சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க என்ன டூல் படிச்சீங்க? கிட்டப். புரியுதுங்களா? கேட்கும் போது இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா டெவாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரியை பேஸ் பண்ணி டூல்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த பீரியாடிக் டேபிள் போட்டு காமிச்சாங்களா? ஏதாவது ஓபன் பண்ணி காமிச்சாங்களா? DevOps periodic table சொல்லி காமிச்சாங்களா? இந்த DevOps periodic tableல you can see that lot of tools நீங்க இங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு chemistry table. இது கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? பேர் மறந்து டக்குன்னு. அப்ப இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டேபிள் மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டூல்ஸுமே இருக்கு. இது எல்லாமே DevOps டூல்ஸ் தான். எல்லாமே ஒரு கேட்டகரிஸை பேஸ் பண்ணி புரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க வரும்போது அதை நீங்க ஃபர்ஸ்ட் படிச்ச டூல் கிட்டா இருக்கு. ஓகேங்களா, அப்ப கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு வரும்போது அதுல நம்ம பாக்குற டூல் ஜென்கின்ஸ். ஆனா அது மட்டும் தான் இருக்கா? அது மட்டும் தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூலா கேட்டா கிடையாது. அது கூட Azure DevSecOps கோட் இருக்கு, GitLab CI இருக்கு, Travis CI இருக்கு, Circle CI இருக்கு, Concore CIன்னு ஒண்ணு இருக்கு, Bitbucketன்னு ஒண்ணு இருக்கு, GitHub Actionன்னு ஒண்ணு இருக்கு. இதுவும் எல்லாமே என்னது? ஒரு இன்டகிரேஷன் டூல்ஸ் தான். சோ அடுத்தடுத்த வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜென்கின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் கூட சொல்லிக்கலாம். சோ இந்த DevOps டூல்ஸ் எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே ஒரு இதுல ஒர்க் பண்ணுவாங்க. இதுலதான் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஜென்கின்ஸ் படிக்கிறோம்னா எல்லா ஆர்கனைசேஷனும் ஜென்கின்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அது பேசிக், நம்ம படிக்கிறது பேசிக். சரிங்களா, ஆனா அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் உள்ள போய் என்ன பண்ண முடியும்? ஒர்க்கே பண்ண முடியும். உள்ள அவங்க வந்து டிராவல் சிஏ ஒர்க் பண்ணலாம். நம்மளுக்கு ஜென்கின்ஸ் தான் தெரியும். நம்ம வந்து சொல்லலாம் எனக்கு எங்க ப்ராஜெக்ட்ல நான் ஜென்கின்ஸ்ல தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு டிராவல் சிஏ தெரியாது, நீங்க ஏதாவது எனக்கு வந்து டாக்குமெண்டேஷன் கொடுங்க, நான் லேர்ன் பண்றேன். இல்லைன்னா உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போதே அவன் இதை பத்தி எல்லாம் எடுத்துட்டு லாஸ்டா அவங்க வந்து வேற ஒரு இதுல கொண்டு வரான் அப்படின்னா, வேற ஒரு புது டூல்ல நீங்க வந்து படிக்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா நீங்க தாராளமா பேசலாம். எனக்கு வந்து அந்த டூலோட நாலேஜே இல்லைன்னும் போது நான் அப்படியே அதில் ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பா அந்த கேடி அப்படின்றத ஒன்று கொடுப்பாங்க. கேட்டினா என்ன தெரியுமா? நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், அதோட ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டி, அந்த டூலோட ஒர்க் எப்படி பண்ணணும்ன்றத உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா, சோ பேசிக்கா நம்ம இதுல எல்லாமே கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டூல்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு டூல் உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா டைரக்டா அந்த டூல் நேம் வச்சு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி அலியாஸ் நேம் மாதிரி வச்சு கேட்பாங்க. என்ன SCM டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன வந்து இன்டகிரேஷன் டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன CMS டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன மானிட்டரிங் டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அவன் ஆர்கனைசேஷன்ல என்ன யூஸ் பண்றான்னு உங்களுக்கு தெரியாது, உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றது அவனுக்கு தெரியாது. அப்ப நம்ம சொல்றதுதான் அந்த இடத்துல
பாயிண்ட். அப்ப நம்ம சொல்லும் போது என்ன கேக்குறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசணும். இதெல்லாம் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சினாரியாவே நடந்திருக்கு. இது ஐசிஐ ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் போயிட்டு இன்டர்வியூல அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கான். நல்லா தான் பண்ணியிருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு டக்குன்னு வந்து என்ன என்ன சிஐ டூல் யூஸ் பண்ணியிருக்கீங்க டக்குன்னு கேட்கும்போது அவனுக்கு அது என்னன்னு சொல்ல தெரியல டக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எஸ் நாங்க ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கோம் சொல்லி பேசிட்டான். அதுக்கப்புறமா வந்து சொன்னா சார் திடீர்னு சிஐ டூல்னு சொல்றாங்க சார், என்ன சார் சிஐ டூல் தெரியல சார். ஸோ அவன் வந்து என்ன படிச்சிருக்கானோ அதுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா அதை சுத்தி கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு அவனால ஆன்சர் பண்ண தெரியல. ஸோ படிக்கும் போது இப்படிதான் படிக்கணும். ஓகேங்களா? அப்ப ஒவ்வொருத்துக்கும் ஒரு அலியாஸ் நேம் ஒன்று இருக்கு. கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல்னா நம்ம படிக்கிறது ஜென்கின்ஸ். ஆனா அதையும் தாண்டி என்ன இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம். அப்ப நம்ம இந்த ஜென்கின்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இன்டகிரேஷன் பார்ட்டை தான் கொண்டு வரப்போம். ஸோ இதுக்கு ஒரு ஓவர் வியூக்கு நான் வந்து ஒரு பிக்சர் ஒன்று வச்சிருக்கேன். அந்த பிக்சர் ஒன்று பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த சிஐசியோட ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோல பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் ஒரு கோட் ரெடி பண்றாரு அப்படின்னா அதை அவர் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஏரியா வந்து கிட்டப். சரிங்களா? கிட்டப்ன்றது ஒரு ஸ்டோரேஜ். ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டப் அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் ஏரியால கோடை ஸ்டோர் பண்றாரு. அடுத்தது அந்த கோடு மேவன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டூல்ல போயிட்டு என்னவா மாறுது அப்படின்னா ஒரு பேக்கேஜா கன்வெர்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. ஓகேங்களா? கன்வெர்ட் ஆகிற பேக்கேஜ் அடுத்தது என்ன ஆகுது, சோனார் கியூப்ல டெஸ்டிங் நடக்குது. அந்த கோட்ல ஏதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, இஷ்யூஸ் இருக்கா, தென் அது என்ன பண்றோம், ஸ்டோர் பண்றோம். என்னவா ஸ்டோர் பண்றோம், ஆர்டிஃபேக்ட் அப்படின்ற இதுல ஸ்டோர் பண்றோம். அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்றோம், நெக்ஸஸ் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்றோம். ஆஃப்டர் தட் அந்த டூல் வந்து இந்த ஆன்சபிள் அப்படின்ற டூல் வழியா எல்லா சர்வர்லயும் என்ன ஆகுது, டெப்ளாய் ஆகுது. அது லாஸ்டா என்ன பண்றோம், மானிட்டர் பண்றோம். ஸோ இதுதான் ஒரு ஒர்க் ஃப்ளோ. இதுல இந்த எல்லா டூல்ஸையுமே இன்டகிரேட் பண்றதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஜென்கின்ஸ். அதனாலதான் அவர் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், நம்ம இன்டகிரேஷன் டூல். அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஈச் அண்ட் எவ்ரி டூல்ஸும் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இது உங்க கூட என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்டகிரேஷன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கேட்கிற முதல் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டெல்மி அபவுட் யுவர்செல்ஃப்க்கு அப்புறம் கேட்கிற ரெண்டாவது கொஸ்டின் இதுதான். உங்களோட ப்ராஜெக்ட் ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்ப என்னோட ப்ராஜெக்ட்ல நான் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கிளைண்ட் கீழே தான் ஒர்க் பண்ண போறீங்க. அந்த கிளைண்ட் ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்க போறாரு. அந்த அப்ளிகேஷன் என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்க சொல்லணும். இந்த வந்து ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா இட் இஸ் அ ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? டெவலப்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோட் வந்து டெவலப் பண்ணி நாங்க வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து நாங்க வந்து கிட்டப் யூஸ் பண்ணியிருக்கோம். டெவலப்பர்ஸ்லாம் அங்கதான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அங்க இருந்து நாங்க வந்து இன்டகிரேஷனுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஜென்கின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சில பைப்லைன்ஸ் எழுதியிருப்பேன். அந்த பைப்லைன்ஸ்ல நிறைய ஸ்டேஜஸ் மென்ஷன் பண்ணிருப்போம். இங்க நான் ஒரு 4 ஸ்டேஜ் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆனா அங்க நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். டிபெண்ட் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து பெருசா நிறைய ஸ்டேஜஸ் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்லயுமே ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிட்டப் ஸ்டேஜா, கிட்டப்ல இருந்து கோட் என்ன ஆகணும்னா புல் பண்ணி எடுக்கணும். அப்ப கிட்டபையும் ஜென்கின்ஸையும் நான் என்ன பண்ணுவேன்னா இன்டகிரேட் பண்ணிப்பேன். அப்பதான் ஜென்கின்ஸால என்ன பண்ண முடியும், கிட்டப்ல இருந்து கோட புல் பண்ணி எடுக்க முடியும். தென் அடுத்தது அந்த கோட் எங்க போகணும், மேவன்ல போயிட்டு பில்ட் ஆகும். இது வந்து ஒரு பில்டிங் டூல். ஓகேங்களா? என்னன்னா அது ஒரு ரா கோடா வரும். அந்த கோடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ணி ஒரு பேக்கேஜா மாத்திப்பாங்க. ஜிப் ஃபைல் மாதிரி. ஜிப் ஃபைல் தெரியும் இல்லையா? ஜிப் ஃபைல் என்ன பண்ணும், எல்லாத்தையும் இது பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஃபைலா வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அது வந்து ஒரு பேக்கேஜ் அப்படின்னுவாங்க. அந்த பேக்கேஜை வந்து வார் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்னா வெப் ஆர்கைவ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெப் ஆர்கைவ், ஜார்ன்னு சொல்லுவாங்க. ஜாவா ஆர்கைவ், இஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்ற டூல் வந்து இந்த மேவன். இதையும் ஜென்கின்ஸை நீங்க என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கணும். இது பில்ட் பண்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எழுதி கிட்டப்ல போட்டுருவாங்க. அப்ப நீங்க மேவன் அண்ட் ஜென்கின்ஸை நீங்க இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்ப கிட்டப்ல இருந்து கோட் வரும்போது
அந்த கோடு பில்ட் பண்றதுக்கான பேக்கேஜும் சேர்ந்தே தான் என்ன ஆகும் வரும். அது மேவன் கூட என்ன ஆகும் இன்டகிரேட் ஆகி பேக்கேஜா பில்ட் ஆயிடும். அடுத்தது டெஸ்டிங். டெஸ்டிங்க்கு இங்க வந்து சோனார் கியூப் அப்படின்னு இது வந்து கோட் அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படின்வாங்க. டெஸ்டிங்ல நிறைய டெஸ்டிங் ஏரியாஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டெஸ்டிங் ஏரியா. ஓகேங்களா? ஜாவா செலினியம்லாம் பாக்குறீங்களா, அது ஒரு ஒன் ஆஃப் த டெஸ்டிங் ஏரியா. இது வந்து கோட் இன்டகிரேஷன் லெவல்ல பண்ற ஒரு டெஸ்டிங் ஏரியா. இது வந்து கோட் அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? கோட் அனாலிசிஸ் டெஸ்ட். டெவலப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு டெஸ்ட் அனாலிசிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூஸ் வச்சிருப்பாங்க. அந்த வேல்யூஸ் இது மீட் ஆகுதா, இந்த கோட் மீட் ஆகுதா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 80% செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த 80%க்கு இந்த கோடு வந்து என்ன ஆகும், மேட்ச் ஆகும். மேட்ச் ஆச்சுன்னா அந்த கோடு சக்சஸ். ஓகேங்களா? சோ அதுக்கு we using a tool called as sonar cube. அப்ப அதையும் ஜென்கின்ஸே நீங்க என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப பில்ட் ஆகுற கோடு நெக்ஸ்ட் என்ன ஆகணும், டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ண பிறகு அந்த கோடு வந்து ஒரு இதுக்கு இன் பிட்வீன்ல ஒரு ஸ்டேஜ் வரும். அதுதான் டாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை நான் மென்ஷன் பண்ணல. அதுதான் ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணி இங்க ஆர்டிஃபேக்ட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த இமேஜா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் 8 மணி கிளாஸுக்குலாம் சீக்கிரமா வந்துடும். 9 மணி கிளாஸ் வச்சிருக்கு, இவ்வளவு லேட்டா வர டிராபிக்கா? மணி 9:30 இப்ப வரீங்களேப்பா, ஆல்ரெடி முக்காசி கிளாஸே முடிஞ்சிருச்சு. சிக்னலே போடலையா? சரி, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கோடை நான் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஃபேக்ட், இது வந்து ஒரு இதுவும் ஒரு ரெபாசிட்டரி தான். ரெபாசிட்டரினா என்ன? ரெபாசிட்டரின்றது ஃபோல்டர். ஃபோல்டர் அது வந்து ஒரு ஃபோல்டர். டெக்னிக்கலா அதுக்கு பேர் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இது ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரியா இருந்து அந்த கோடை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு ஒரு ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்டிஃபேக்ட் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆர்டிஃபேக்ட் ஐடி. தென் இந்த ஐடியை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்சிபிள் அப்படின்ற டூல் வச்சு என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணி எல்லா சர்வர்ஸ்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா டெப்ளாய் பண்ணுவாங்க. அப்ப எல்லா சர்வர்ஸோட ஐபியுமே இந்த ஆன்சிபிள் கிட்ட இருக்கும். இந்த ஆன்சிபிள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோடு எழுதுவாங்க. இங்க ஆர்டிஃபேக்ட் ஐடி இருக்கு, இதை நீ எடுத்து எல்லா சர்வர்லயும் நீ என்ன பண்ணு, டெப்ளாய் பண்ணிடு. அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஆன்சிபிளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஆன்சிபிள் என்ன பண்ணும், அந்த கோடை எடுத்து எல்லா சர்வர்லயும் என்ன பண்ணிடும், டெப்ளாய் பண்ணி முடிச்சிடும். இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கு ஒரு மானிட்டரிங் டூல் நீங்க வச்சிருப்பீங்க. இதுதான் ஃப்ளோ. ஓகேங்களா? இதுதான் ஃப்ளோ. ஜென்கின்ஸ்ல இது எல்லாத்தையுமே நீங்க ஒன்னா இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு டூலுக்கும் ஒரு பிளகின்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. இன்டகிரேஷனுக்காக சொல்றேன். ஓகேங்களா? ஜென்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்ல போனா அவர் வந்து ஒரு எம்டி டூல். அவர்கிட்ட எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் அவரு நீங்க வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அவருக்கு தேவையான சில ஆக்டிவிட்டிஸ் ஆட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து பிளகின்ஸ். அது கொடுத்தா மட்டும்தான் அவர் ஒர்க் பண்ணுவார், இல்லைன்னா ஒர்க் பண்ண மாட்டாரு. அப்ப அந்த பிளகின்ஸ்ன்றது என்ன? அந்த இன்டகிரேஷன் பர்பஸ்க்கு இந்த பிளகின்ஸ் யூஸ் ஆகும். இல்ல ஜென்கின்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும், ஜென்கின்ஸை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இண்டிவிஜுவலாவே சில பிளகின்ஸ் இருக்கும். பெர்மிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரோல்ஸ்னா என்ன? AWS ரோல்ஸ் என்ன பண்ணும்? ஒரு சர்வீஸுக்கும் இன்னொரு சர்வீஸுக்கும் பெர்மிஷன்ஸ் பில் பண்ணி கொடுக்கறதா ரோல்ஸ். அதே மாதிரிதான் அப்ப பிளகின்ஸும் என்ன பண்ணுது, ஜென்கின்ஸையும் இந்த சோனார் கியூபையும் இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு பிளகின், மேவனையும் ஜென்கின்ஸையும் இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு பிளகின், GitHubம் ஜென்கின்ஸையும் இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு பிளகின். அப்ப அந்த பிளகின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், இன்டகிரேஷன் பார்ட்ஸ் எல்லாத்துலயுமே கொண்டு வரும். அந்த மாதிரி எவ்வளவு பிளகின்ஸ் இருக்கு அப்படின்னா 2500 பிளகின்ஸ் இருக்கு. இவ்வளவு பிளகின்ஸும் ஒரு ப்ராஜெக்ட்ல பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பிளகின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறும். சரிங்களா? அதுல மோஸ்ட் காமன் யூஸ்டு பிளகின்ஸ் சிலது இருக்கு. மேண்டேட்டரியா இந்த பிளகின்ஸ் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லயும் யூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு பிளகின்ஸ் இருக்கு. அதை நம்ம போக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிளகின்ஸ் என்னன்றது. தென் இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி இந்த ஒரு ஃப்ளோவா கொண்டு போகணுன்றத ஜென்கின்ஸுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னா யூசிங் அ பைப்லைன் கால்ட் அஸ் ஸ்கிரிப்டட் ஆர் டிக்ளரேட்டிவ். இந்த ரெண்டு ஃபார்மேட்ல தான் அந்த பைப்லைன் அப்படின்றத ஒன்று எழுதுவாங்க. இதுவும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல இந்த பைப்லைனே பில்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் மேவன், சோனார் இதெல்லாம் உங்களோட ப்ராஜெக்ட்ல தான் நீங்க பாப்பீங்க. ஓகே, உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல தான் இதுல நம்ம வந்து ரொம்பலாம் பெருசா ஒர்க் பண்ண மாட்டோம். இந்த மேவன்ல சரி,
இந்த சோனார் கியூப் ஜஸ்ட் ஒரு இன்டகிரேஷன்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுல பெருசாலாம் நம்மளோட ஸ்கோப் இதுல இருக்காது. ஸோ இதை உங்களோட சிஐசிடி ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க என்ன அப்படின்றது. நான் ஓவர்வியூவா சொல்லிட்டேன் இது என்னன்னு. சோனார் கியூப் எதுக்காக யூஸ் ஆகும், மேவன் எதுக்காக யூஸ் ஆகும், நெக்ஸஸ் எதுக்காக யூஸ் ஆகும்ன்றத நான் இப்பயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? இதே சினாரியோவை தான் உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்லயுமே இதே கான்செப்டை தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இதுதான் இதுக்கு தான் யூஸ் பண்றாங்கன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஜஸ்ட் அந்த இடத்துல உங்களுக்கு இன்டகிரேஷன் பார்ட் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு யூசிங் கால்ட் அஸ் பிளகின்ஸ். இது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரு ஃப்ளோவா கொண்டு போறதுக்கு ஜென்கின்ஸ்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. அது என்ன நேம்ல கொடுப்பீங்கன்னா பைப்லைன். அது ஸ்கிரிப்டடா இருக்கலாம், டிக்ளரேட்டிவா இருக்கலாம். ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஸ்கிரிப்டட் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மெத்தட். ஓகேங்களா? ஸ்கிரிப்டட் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஒரு பைப்லைன் மெத்தட். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ளரேட்டிவ் அப்படின்றத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் சின்டாக்ஸ்ல மட்டும் சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். பட் மோஸ்ட் காமன்லி ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? அது என்ன அந்த சின்டாக்ஸையும் நான் லாஸ்டா காமிக்கிறேன் உங்களுக்கு. பட் கான்செப்ட் உள்ளதான். அப்ப நீங்க கேட்கும் போது இன்டர்வியூல கேட்பாங்க. இப்ப எல்லாருமே டிக்ளரேட்டிவ் தான் யூஸ் பண்றது, ஸ்கிரிப்டட் யூஸ் பண்றது இல்ல. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ், சில ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டட் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னும் போது நீங்க என்ன பைப்லைன், நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ளோ சொல்ல போறீங்க அப்படின் போது இப்ப நான் டிக்ளரேட்டிவ் சொல்றேன் அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஸ்கிரிப்டட் தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஸ்கிரிப்டட் பத்தி பேசுறீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு டிக்ளரேட்டிவ் தெரியாதா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அப்ப நம்ம ரெண்டுத்துலயுமே என்ன பண்ணிருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்கிரிப்டட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், டிக்ளரேட்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவாது தெரிஞ்சிருக்கணும். நீங்க ஒர்க் பண்ணது டிக்ளரேட்டிவா இருந்தாலும் ஸ்கிரிப்டட்னா என்ன, ஏன் வந்து நீங்க இப்ப கரண்டா யூஸ் பண்ணல அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா இது கண்டிப்பா இது ரெண்டுமே கேட்பாங்க. ஜென்கின்ஸ்ல கேட்கிற மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என்ன பைப்லைன் நீங்க யூஸ் பண்றீங்க, ஸ்கிரிப்டட் ஆர் டிக்ளரேட்டிவ், டிஃபரன்ஸ் பிட்வீன் தம், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. அப்ப முதல் கொஸ்டின் உங்களோட ப்ராஜெக்ட் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப நான் என்ன ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா, இதுதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட் த சேம் டைம் அது நீங்க என்ன பைப்லைன் யூஸ் பண்ணீங்க, ஸ்கிரிப்டட் ஆர் டிக்ளரேட்டிவ், இதை நீங்க சொல்லணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ஃப்ளோ. இதுல சிஏன்றது இன்டகிரேஷனுக்காக வருது, சிடின்றது டெப்ளாய்மெண்ட்டுக்காக போகுது. இதுலயே இன்னொரு கொஸ்டின் வரும், கண்டினியூஸ் டெலிவரினா என்னன்னு தெரியுமா? அப்ப இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். இது நிறைய பேர் ஆன்சர் பண்றது கஷ்டப்படுவாங்க. கண்டினியூஸ் டெலிவரிக்கும் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அவன் எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்னு கேட்டுருவாங்க. டெப்ளாய்மெண்ட் சொல்ல மாட்டாங்க, டெலிவரி அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு என்ன டிஃபரன்ஸ், என்ன டெலிவரியும் டெப்ளாய்மெண்ட்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டுமே டிஃபரெண்ட் இருக்கு. டெலிவரின்றது ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர் கோட் கொடுக்கறத மேவன்ல டிப்ளாய் பண்ணி, சோனார் கியூப்ல டிப்ளாய் பண்ணி, ஆர்டிஃபேக்ட்ல எல்லாமே ஒரு ஃப்ளோவா போகுது பாத்தீங்களா, இதுதான் டெலிவரி ப்ராசஸ். ஒரு கோடு வருது அப்படின்னா அந்த கோடு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் கடந்து போறது, ரெகுலரா கடந்து போறது வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ப்ராசஸ். லாஸ்டா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல கொண்டு போறாங்க, அதுதான் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். அப்ப ஒரு டெவலப்பர் டெய்லி நடக்கிற கோடை அப்டேட் பண்றாரு அப்படின்னா அது இந்த ஸ்டேஜஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்ணி வருது பாத்தீங்களா, இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெலிவரி ப்ராசஸ் அப்படின்னு. கண்டினியூஸ் டெலிவரி, கண்டினியூஸா டெலிவரி பண்ணிட்டே இருப்பாங்க. லாஸ்டா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்ப டெலிவரி வேற, டெப்ளாய்மெண்ட் வேற. சரிங்களா? டெலிவரின்றது கண்டினியூஸா நீங்க என்ன பண்றீங்க, ஒர்க் பண்ணி டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா லாஸ்டா ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகல, டெப்ளாய்மெண்ட் பண்ணல. டெப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு ஃபைனல் அவுட்புட் ஒரு இடத்துக்கு கொண்டு போறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஓகேங்களா? அப்ப டெப்ளாய்மெண்ட் அப்படின்றது வேற, டெலிவரின்றது வேற. இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா டெலிவரி பண்ணிக்கிட்டே வர்றத கண்டினியூஸ் டெலிவரி கான்செப்ட் அப்படின்னு. லாஸ்டா ஃபைனலா வந்த ப்ராடக்ட்டை ஒரு இடத்துல டெப்ளாய் பண்றாங்க தெரியுமா, இன்ஸ்டால் பண்றதுன்னு கூட சொல்லிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு. இந்த இடத்துல டெப்ளாய்மெண்ட்ல ஒன்னு ஆன்சிபிள் யூஸ் பண்ணலாம். நீங்க மைக்ரோ சர்வீஸ் படிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல கியூபர்நெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆன்சிபிள் இல்லைன்னா கியூபர்நெட்ஸ் ரெண்டுமே அந்த இடத்துல யூஸ் ஆகும். அது பேஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல ஆன்சிபிள் வச்சிருக்கேன், இல்லைன்னா இந்த இடத்துல கியூபர்நெட்ஸ் கூட வைக்கலாம். ரெண்டுமே ஒரு டெப்ளாய்மெண்ட்காக யூஸ் பண்ற ஒரு டூல்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதுதான் சினாரியோ. இதுதான் ஒரு ஜென்கின்ஸ்க்கான ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? நம்ம டுடே கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
இன்ஸ்டலேஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ட்ரிகரிங் மெக்கானிசம், ஜென்கின்ஸை வந்து ட்ரிகர் பண்ற மெக்கானிசம்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போறோம். அடுத்தடுத்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செட் ஆஃப் ஆப்ரேஷன் நீங்க 3 days இதுல நீங்க படிக்க போறீங்க. ஓகேங்களா? ஒரு டெவாப்ஸ் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 days போகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டலேஷன்ஸ், இன்ட்ரடக்ஷன்ஸ் போகும். அதுக்கப்புறமா அதோட ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் வரும். ஏன்னா நம்மளோட மேஜர் திங் என்ன, இன்டர்வியூவை ட்ராக் பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்த்துட போறோம். இதை வச்சுதான் ஃபைனல் ப்ராஜெக்டே உங்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல நீங்க இந்த பைப்லைன் எழுதுறத நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. மற்றபடி நான் வந்து வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஏன்னா ஜென்கின்ஸ் வந்து ஒரு பெரிய டூல் இது. ஓகேங்களா? இது வந்து ஒரு கடல் மாதிரி. இதை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுவே 1 month படிக்கணும். அந்த அளவுக்கு இதுல வந்து கண்டென்ட் அவ்வளோ இருக்கும். ஆனா அந்த அளவுக்குலாம் ரியல் டைம்ல ஒர்க் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. ரியல் டைம்ல பேசிக் திங்ஸ் என்னென்னலாம் ரியல் டைம்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்களோ அதான் நம்ம இதில் கவர் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ளோல ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளியரா? இன்ஸ்டலேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆன்லைன் கிளியருங்களா? Yes, Padma. எவ்ரிவன்? நெஞ்சு, ஜெய்சாந்த் கிளியர்? உங்களுக்குங்க கிளியருங்களா? நரசிம்மன் கிளியரா? உண்மையா டக்குன்னு பேசுங்க. லாஸ்ட்ல தானே வந்தீங்க. வீடியோ பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா வந்து கேளுங்க. சரிங்களா? உனக்கும் பா. சரிங்களா? ஏன்னா கிளாஸ் முடிச்ச பிறகு லாஸ்டா ஒரு ஃப்ளோ உங்களுக்கு சொல்றோம். ஓகே டன். சரி, அப்ப நம்ம இன்ஸ்டலேஷன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சரி, இது இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து சர்வர்ல இருந்து ஆரம்பிக்கும். சரி, அதுல ஜென்கின்ஸ் சர்வீஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த டெவாப்ஸ் டூல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் தான். எதுக்குமே வந்து நீங்க பே பண்ணலாம், வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த டெவாப்ஸ் டூல்ஸை உங்களோட லோக்கல் சர்வர், அதாவது உங்களோட லேப்டாப்லயே நீங்க என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா ஏன் நம்ம அப்படி பண்ணல? நம்ம ஏன் ஒரு கிளவுட் சர்வர் கொண்டு போறோம்? லாஸ்ட் டைம் நீங்க கிட்டலாம் படிச்சிருப்பீங்க. இது ஓப்பன் சோர்ஸ் தான்ப்பா, ட்ரையல் வெர்ஷன்லாம் கிடையாது. இது ஓப்பன் சோர்ஸ் தான், உங்களுக்கு காசுலாம் எதுவுமே கிடையாது, ட்ரையல் வெர்ஷனும் கிடையாது. நீங்க வேணும்னா நீங்க ஆன்லைன்லேயே போய்ட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்மளோட லோக்கல் மிஷின்ஸ்ல, உங்களோட விண்டோஸ்ல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோக்கல்ல நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா உங்க சர்வர் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இது அப்டேட் ஆக இதோட வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆக அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களோட லேப்டாப்போட கெப்பாசிட்டி என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும், ஒர்க் ஆகாது. நம்மளது வந்து ஒரு நார்மல் லேப்டாப், நம்மளது வந்து ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப் கிடையாது, ஆர்கனைசேஷன் லேப்டாப் கிடையாது. ஆர்கனைசேஷன் லேப்டாப்ல தான் நல்ல ஜிபி ரேம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நம்மளது அப்படியா? நம்மளது அப்படி கிடையாது. நம்மளது வந்து ஒரு நார்மல் யூஸ் பண்ற ஒரு லேப்டாப். அதுல நீங்க வந்து இந்த டெவாப்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு வைங்களேன், ஒர்க் ஆகும். ஆனா போக உங்க சர்வர் கெப்பாசிட்டி டவுன் ஆயிடும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணல, நம்மளோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், கிளவுட்ல நம்மளுக்கு ஃப்ரீயாவே நம்மளுக்கு வந்து சர்வர் கொடுக்குறாங்க. அதுல நம்ம ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி, ஒரு ஆன் டிமாண்ட் சர்வரை கிரியேட் பண்ணி அதுல என்ன பண்றோம், இந்த டெவாப்ஸ் டூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இதான் ரீசன். உங்களோட இது வந்து கிளவுட்ல மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது, எதுல வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல், ஜெனரிக் டெவாப்ஸ். இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஜெனரிக் டெவாப்ஸ். இட் கேன் போத் ஒர்க் ஆன் premises as well as cloud premises. ரெண்டுத்துலயுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? கிளவுட்ல மட்டுமே ஒர்க் ஆகிற சர்வீசஸ் எது? டெவாப்ஸ் டூல்ஸ் எது? கிளவுட் ஃபார்மேஷன் வேற,
ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற டெவாப்ஸ் டூல்ஸ் எது? நீங்க படிச்ச கோட் டிப்ளாய் கோட் பைப்லைன் டெவாப்ஸ் டூல்ஸ் தான். சரிங்களா? சிடிசிபி படிச்சீங்க இல்லையா? அதோட கேட்டகரி என்னன்னு தெரியுமா? அது என்ன கேட்டகரியில வந்தது? சர்வரா, ஸ்டோரேஜா, நெட்வொர்க்கா, டேட்டாபேஸா, டிப்ளாய்மெண்டா? என்ன கேட்டகரியில படிச்சீங்க? சர்வரா, ஸ்டோரேஜா? சரி. அப்ளிகேஷனா? வேற அடுத்தது சொல்லு. அடுத்தது வந்து செக்யூரிட்டி, அடுத்தது வந்து டேட்டாபேஸ். சொல்லுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனி கேட்டகரி. டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு வரும். அதோட கேட்டகரி வந்து டெவலப்பர் டூல்ஸ். நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து சர்டிபிகேஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா சர்டிபிகேஷன்ஸ்ல 3 லெவல் இருக்கு அசோசியேட்ல. அசோசியேட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் ஒன்று இருக்கு, டெவலப்பர் அசோசியேட்னு ஒன்று இருக்கு, சிசாப் அட்மின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து டெவலப்பர் அசோசியேட் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அப்ப வந்து இந்த கோட் டிப்ளாய், கோட் பைப்லைனு, கோட் கமிட்டு, இசிஎஸ், இசிஆர், கோட் பில்டு அப்படின்ற சில டூல்ஸ் எல்லாம் படிப்பீங்க. இதெல்லாம் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற டெவாப்ஸ் டூல்ஸ். ஆமா, அதெல்லாம் சர்வீசஸ். அதாவது நீங்க வந்து ஜெனரிக்கா ஒரு டெவாப்ஸ் டூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலா நானே உங்களுக்கு அது கொடுக்குறேன். நீங்க எதுக்கு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்க்கு எல்லாம் போறீங்க? என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி அவனே ரெடி பண்ணி வச்சிருக்கான். நீங்க எதுக்குமே நீங்க வந்து வெளியே போக வேண்டாம். ஒன் ஸ்டாப் ஃபார் ஆல். எல்லாத்துக்கும் என்கிட்ட இருக்கு. நீங்க வந்து என்னையே யூஸ் பண்ணி. ஸோ நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பே பண்ண போறீங்க. அவ்வளவுதான் சினாரி. சரிங்களா? ஸோ அந்த டெவாப்ஸ் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு சில டூல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதான் இந்த கோட் டிப்ளாய், கோட் பைப்லைன் இதெல்லாம் டெவாப்ஸ் டூல்ஸ்ல வர்றதுதான். அதனால தான் அது உங்களோட சிலபஸ்ல நம்ம வச்சிருக்கோம். இதுவும் கேட்பாங்க இன்டர்வியூல சம்டைம்ஸ். நீங்க வந்து ஜெனரிக் டெவாப்ஸ்ல ஒர்க் பண்ணன்னு பேச போறீங்க. ஏடபிள்யூஎஸ்ல ஏதாவது டெவாப்ஸ் டூல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல இந்த டூல்ஸ் எல்லாம் சொல்லலாம். கோட் டிப்ளாய், கோட் பைப்லைன் எனக்கு தெரியும். நான் பேசிக்கா ஒரு சின்ன இதெல்லாம் டெப்ளாய் பண்ணி பார்த்திருக்கேன். பைப்லைன் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க பேசலாம். சரிங்களா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தென் ஓஎஸ். இந்த இடத்துல ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே இந்த லினக்ஸ் இல்லைன்னா விண்டோஸ் எடுப்பீங்க. இந்த வாட்டி நம்ம வந்து உபுண்டு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஓஎஸும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 2 ஓஎஸ் இல்லாம மூணாவதா ஏன்னா மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன்ல இந்த உபுண்டு பேஸ்ட் ஓஎஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களோட ஸ்கில் செட்ல ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போடும்போது இது 3 ஓஎஸ் நீங்க மென்ஷன் பண்ணலாம். விண்டோஸ் மென்ஷன் பண்ணலாம், உபுண்டு மென்ஷன் பண்ணலாம், லினக்ஸும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். உங்களோட ரெஸ்யூம் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வர ஆடட் அட்வான்டேஜஸ். அப்போ உபுண்டு எடுத்துக்கிறோம். உபுண்டுல ஃப்ரீ டயர் என்ன வெர்ஷன் எடுக்கிறோம்? 22.04. இதுல 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு 20.04, இன்னொன்னு 22.04. இதுல இன்னொரு பழைய வெர்ஷன் பாத்தீங்கன்னா 16.04 நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பழைய வெர்ஷன் அது 16.04. ஓகேங்களா? இந்த வெர்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கிட்ல என்ன வெர்ஷன் பாத்தீங்க? ஞாபகம் இருக்குங்களா? 40. ஓகேங்களா? அப்டேட்டட் வெர்ஷன் என்னது? 2.44. ஓகேங்களா? 2.44. ஸோ அந்த வெர்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க. இன்டர்வியூல வந்து கியூபர்நெட்டிஸ்ல கண்டிப்பா அந்த வெர்ஷன் கேட்பாங்க. நீங்க என்ன கியூபர்நெட்டிஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? டெராஃபார்ம்ல கேட்பாங்க. டெராஃபார்ம்ல என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இன்டர்வியூல வந்து முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது நம்ம நிறைய படிச்சுட்டு போவோம். டக்குன்னு இந்த சின்ன கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆன்சர் பண்ண தெரியும். அந்த இதுலயே நம்மளுக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடும். என்னடா இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கான், ஒரு சின்ன வெர்ஷன் கூட தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஏன்னா நம்மளாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா காட்ட போறோம். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸா அப்படின்னு நம்ம காட்டுறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது. சரியா? ஸோ இதுல வந்து ஒரு கீபேட் ஜென்ரேட் பண்ணலாம். உபுண்டுவும் ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஓஎஸ் தான். லினக்ஸோட அடுத்த ஒரு ஃபிளேவர் தான் வந்து உபுண்டு. அப்ப அதுக்கு என்ன ஃபார்மேட் கொடுப்பீங்க? பெம்மா பிபிகே தான். சரிங்களா? ஆனா இந்த வாட்டி நம்ம பிபிகே கொடுக்க போறது கிடையாது. பெம்ல தான் டவுன்லோட் பண்ண போறோம். அது என்ன ரீசன் நான் சொல்றேன் இந்த வாட்டி. என்ன பண்ணலாம்? ஏப்ரல் 10 AM டி. ஓகே, நான் ஒரு கீ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 10 AM கீ அப்படின்னு செட் பண்ணி டவுன்லோட் பண்ணிருக்கேன். நெட்வொர்க் செட்டிங்ஸ்லாம் டிஃபால்ட், அதெல்லாம் விட்டுருங்க.
அண்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ்ல எஸ்ஹெச் அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் தான். ஸ்டோரேஜ்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு 15 ஜிபி செட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்கு, என்னன்னு நான் சொல்றேன். ஒரு 15 ஜிபி செட் பண்ணிக்கலாம். 15 ஜிபி நம்ம கொடுக்கலாம், ஃப்ரீ டயருக்குள்ள தான் வருது. 15 ஜிபில மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் கொடுக்கலாம், 30 வரைக்கும் கொடுக்கலாம். அதனால ஃப்ரீ டயருக்குள்ள தான் வருது, அதனால தாராளமா நீங்க கொடுக்கலாம். நீங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். என்னது, பிபிகேவா கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நான் பெம்லேயே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் தான் பண்ண சேஞ்சஸ். அண்ட் அதே மாதிரி ஸ்டோரேஜ்ல வந்து 15 ஜிபியா மாத்திருக்கேன். இதுல வேற எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறது அவ்வளவுதான். பேசிக்கா ஒரு சர்வர் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. இப்போ கிரியேட் பண்ண சர்வர்ல ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். சரியா, வெயிட் பண்ணுங்க, கிரியேட் ஆகும். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட்ஸ், நீங்க ஆன்லைன்ல இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே ஜென்கின்ஸோட அபிஷியல் டாக்குமெண்ட் பேஜ்ல நம்ம யூஸ் பண்றது லினக்ஸ் பேஸ்ட். லினக்ஸ்ல என்ன டைப் ஆஃப் இது யூஸ் பண்றோம், உபுண்டு. ஓகேங்களா, இதுல முன்னாடி என்ன கொடுத்துருக்கான், ப்ரீ ரெக்வசைட்ஸ்னா என்ன, அதாவது ஒரு இன்ஸ்டலேஷன் பண்றீங்கன்னா அதுக்கு தேவையான சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு, அதுதான் ப்ரீ ரெக்வசைட்ஸ். ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, என்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் கேட்கறாங்க, மினிமம் ஹார்ட்வேர் காம்பனன்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்றான். ரேம் இருக்கணும், 1 GB ஆஃப் டிரைவ் ஸ்பேஸ் ஆகுது இருக்கும் மினிமம் கேட்கறேன். ரெக்கமெண்டபிளா எவ்வளவு சொல்றான், 4 GB ஆஃப் ரேம் இருக்கணும், 50 GB ஆஃப் ஸ்பேஸ் இருக்கு. ரெக்கமெண்ட் ஒரு ஜென்கின் சர்வர் ரன் ஆகும் அப்படின்னா ஒரு ரெக்கமெண்டட் சர்வர் என்ன வரணும், 4 GB அந்த சர்வர்ல இருக்கணும், 50 GB ஸ்பேஸ் இருக்கும். அவனை நம்ம வச்சிருக்க சர்வர் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, 1 GB ரேம், 15 GB ஸ்டோரேஜ். ஓகே தான், மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ல ஓரளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதுல வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, 4 GB ரேம்னா நீங்க வந்து T2 மீடியம் கொடுத்தீங்க அப்படின்னா அது 4 GB ரேம். நீங்க அவங்களோட ப்ராஜெக்ட் சிஸ்டம்ல அந்த சர்வர் தான் கிரியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு காஸ்ட் வேணுமே சார், கொடுக்குறீங்களா? T2 மீடியம்லாம் உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. யூஸ் பண்றா தெரிஞ்சல, எதுக்கு சார் யூஸ் பண்ணோம் நம்ம. ரியல் டைம்ல பிரச்சனை இல்லை, ரியல் டைம்ல உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடியே இன்ஸ்டால் ஆகிதான் இருக்கும், அதனால பிரச்சனை கிடையாது. பட் இங்க நம்ம தான் ஃப்ரம் த டவுன் த ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே பண்றோன்றதுனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்கேஸ் உங்களே வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க, அப்போ உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷனே பண்ண தெரியலன்னா எப்படி, நம்மளாம் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் தானே. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதனால நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா, தென் நம்ம சர்வர் இங்க ரெடியா இருக்கான்னு பார்ப்போம். இங்க ரன்னிங்ல இருக்கு, சர்வர் வந்து லான்ச் பண்ணணும். IP address காப்பி, குட்டியில கனெக்ட் பண்ணணும். குட்டியில கனெக்ட் பண்ணணும்னா எனக்கு மெயினா இப்போ எனக்கு வந்து PPK ஃபைல் தேவை. ஆனா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது பெம்ல டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் அந்த பெம் ஃபைல என்ன பண்றேன் அப்படின்னா PPKவா கன்வெர்ட் பண்ண போறேன். நான் பெம் என்ன பண்றேன், PPKவா கன்வெர்ட் பண்றேன். அதுக்கு ஆன்லைன்ல புட்டி ஜென், எல்லாருக்குமே புட்டி ஜென் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? டவுன்லோட் புட்டியில போயிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜெண்டுக்கு கீழே வந்து பார்க்கும்போது புட்டி ஜென் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் இருக்கு. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், புட்டி கீ ஜெனரேட்டர். இதுல நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பெம்மை PPKவா கன்வெர்ட் பண்ண போறோம். ஏன் அந்த ஃபார்மேட் நான் அப்படி பண்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் நான் ஒன்று பண்ணுவேன். 2 சர்வரை இன்டகிரேட் பண்ணுவேன். அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு வந்து உள்ள வந்து கீப்பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அந்த கீப்பேர் எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா பெம் கண்டென்ட்டை தான் உள்ள நம்ம ஷேர் பண்ற மாதிரி இருக்கும், PPK கண்டென்ட் பண்ண மாட்டோம். எல்லாருமே இந்த VPC கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், VPCல உங்களுக்கு லினக்ஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணியிருப்பாங்க. லினக்ஸ் யாரெல்லாம் அந்த டாஸ்க் முடிச்சிருக்கீங்க அவங்க பண்ணவங்களுக்கு தெரியும். அதுல என்ன பண்ணிருப்பீங்க, பெம்ல தான் நீங்க அதே சினாரியோ தான் ட்ரை பண்ண போறோம். ஏன்னா உள்ள வந்து PPK ஃபைல் ஷேர் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகும். அந்த ஒரு கான்செப்ட்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெம் ஃபைலை வச்சு PPKவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா,
வேற எந்த ஒரு ரீசனும் இல்லை. அந்த டாஸ்க் பண்ணவங்களுக்கு இந்த சினாரியோ புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ புட்டிஜென்ல லோட் நம்ம டவுன்லோட் பண்ண கீயை நம்ம வந்து காப்பி பண்ணலாம். பெம் ஃபைல் ஓகே லோட் பண்ணுங்க. ஓகே சேவ் as private key எஸ். சேவ் பண்ணும்போது வாட் எவர் நேம் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். லைக் 10 AM ஏப்ரல் கீ. .ppk சேவ் பண்ண .ppk அவ்வளவுதான். அப்ப உங்ககிட்ட எத்தனை கீ இருக்கு? 2 கீ. ஒன்னு பெம்மு பிபிகே. இப்ப கனெக்ட் பண்ணு. கனெக்ட் பண்றதுக்கு ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணுங்க. காப்பி அண்ட் பேஸ்ட். கலர்ஸ் சிஸ்டம் கலர்ஸ் appearance இதெல்லாம் as usual பண்றதுதான். இங்க நான் கொஞ்சம் ஸ்பீடா பண்றேன். authentication house ஸோ இதோட யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா உபுண்டு. ஓகேங்களா? இதோட யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா உபுண்டு. ஈஸி டு ஐஃபன் யூசர் கிடையாது. உபுண்டு ஓஎஸ்க்கு வந்து யூசர் நேம் வந்து உபுண்டு. சரிங்களா? ஈஸி டு ஐஃபன் யூசர்னு கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டீங்கன்னா கனெக்ட் ஆகும். ஸோ கிளியர். sudo su கமெண்ட்ஸ்லாம் காமன் தான். கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. எல்லா லினக்ஸ் ஓஎஸ்க்குமே கமெண்ட்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் தென் 80 to 90% கமெண்ட்ஸ்லாம் காமனாக தான் இருக்கும். ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் தான் மாறும். அந்த இன்ஸ்டலேஷன் கமெண்ட்ஸ் மட்டும் தான் மாறும். லினக்ஸ்ல இன்ஸ்டாலேஷன் பண்றீங்கன்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? எம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இதுல வந்து ஏபிடின்னு யூஸ் பண்ணுவோம். இதே ரெட் ஹேட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டிஎன்எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ரெட் ஹேட் லினக்ஸ் தெரியுமா? அதுக்கு வந்து டிஎன்எஃப் இன்ஸ்டால் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அந்த இன்ஸ்டலேஷன்ஸ் மாறும். பட் கான்செப்ட் கமெண்ட்ஸ்லாம் காமன் தான். சரிங்களா? அது பிரச்சனை கிடையாது. இப்போ சர்வர் ரெடி. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதோட ப்ரீ ரெக்வசிட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தாச்சு. சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் என்ன கேட்குறான்? ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி. ஜென்கின்ஸ் ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை? ஜாவா இருக்கணும். அப்ப ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஜாவா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? அதுக்கான கமெண்ட்ஸ் இங்கே இருக்கு. அழகா இங்க இருக்கிற கமெண்ட்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணுங்க. அவ்வளவுதான். sudo apt update. எப்பவுமே ஒரு அப்டேட் போட்டுட்டு தான் லினக்ஸ் மிஷின்ல ஒர்க்கே பண்ணணும். எப்பவுமே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாவா பேக்கேஜ்க்கான -i கொடுத்து ஜாவா வெர்ஷன் ஜாவா இருக்கா? ஓப்பன் ஜேடிக்கு வண்டி இருக்கு. இப்போ ஜாவா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வீக்லி ரிலீஸ், இன்னொன்று லாங் டேர்ம். லாங் டேர்ம் தான் எப்பவுமே எடுக்கணும். வீக்லி எடுக்கக்கூடாது. வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஜென்கின்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுவானுங்க. அப்படி நீங்க அந்த வீக்லி ரிலீஸ் போட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கரெக்டான டிபெண்டன்சி வராம போயிடும். அப்போ ஜென்கின்ஸ் ஒர்க் ஆகாம போயிடும். அதனால எப்பவுமே லாங் டேர்ம் ரிலீஸ் தான் எப்பவுமே யூஸ் பண்ணணும். அதான் ஸ்டேபிள்டா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் இது வந்து ஜென்கின்ஸோட ரெபாசிட்டரியை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஜென்கின்ஸ் ரெபாசிட்டரி. ஜென்கின்ஸ் ஒர்க் பண்றதுக்கு தேவையான
டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா உங்க சர்வருக்குள்ள இருக்கும். அப்பதான் ஜென்கின்ஸ் இருக்கும். அந்த ரெபாசிட்டரி டவுன்லோட் பண்றதுக்கான ஒரு கமாண்ட்ஸா இங்க இருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணணும். ஃபுல்லா காப்பி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்க நல்லன்னு இருக்கு பாத்தீங்களா? இங்க இருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணணும். எக்கோ வரைக்கும் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட். அடுத்தது அத ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு கீ. அத ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு கீ. ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது காப்பி அண்ட் பேஸ்ட். ரெண்டுமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை அப்டேட் பண்ணணும். இங்க இருக்கிற கமெண்ட்ஸ் தான் ரன் பண்றேன். அப்டேட் பண்ணணும். காப்பி அண்ட் பேஸ்ட். நான் இதை வேணா இந்த லிங்கை வேணா உங்களோட சேட் பாக்ஸ் இதுலயுமே நான் போட்டுடுறேன். இப்பயே நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுட்டு உங்க குரூப்லயே நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல இந்த லிங்கை இப்பயே போடுங்க. ஆன்லைன்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் உங்க குரூப்ல இந்த லிங்க் அட்ரஸை வந்து பாத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுங்க இப்பயே. சரிங்களா? அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிட்டேனா? பண்ணியாச்சா? அப்ப ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. sudo apt get install jenkins கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆயிடு. என்னதுங்க? அது அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏபிடி கெட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தாலே ஒர்க் ஆகும். சூடோன்றது வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கமாண்ட். அது நீங்க ரூட் யூசரா இருக்கும் போது அந்த கமாண்ட் ரன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்க நார்மல் யூசரா இருக்கீங்க அதுக்கு வந்து சூடோன்ற கமாண்ட் யூஸ். சரிங்களா? இது நீங்க கொடுத்தா ரூட் யூசர்ல நீங்க கொடுத்தாலும் கொடுக்கணும்னாலும் பிரச்சனை. சூடோன்றது ஒரு சுப்ரீம் கமாண்ட், அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப இன்ஸ்டலேஷன் நடந்துருச்சு. நான் பண்ண ஆக்டிவிட்டிஸ் நீங்க அழகா இதையே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகும். நீங்க அந்த ஜென்கின்ஸை காப்பி பண்ணி இங்க ஐபி அட்ரஸ் போட்டு பார்க்கணும். இதுக்கான போர்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8080. ஜென்கின்ஸோட அப்ளிகேஷன் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 8080 கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா ஜென்கின்ஸ் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகுதுன்னா நான் பண்ணது கரெக்ட். என்னாச்சு? ஒர்க் ஆகும். ஸோ அப்ப ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு. என்ன மிஸ்டேக் ஆயிருக்கும்? என்ன மிஸ்டேக் ஆயிருக்கும்? என் ஐடியா கரெக்டா யோசிச்சீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது தெரிஞ்சதுதான் இந்த எரர் வரும்னு எனக்கு தெரியும். பார்க்கலாம் யார் சொல்றீங்கன்னு. என்ன ரீசனா இருக்கும் பார்க்கலாம். ஆஃப்லைன் சொல்றீங்களா இல்ல ஆன்லைன் சொல்றீங்களா? ஃப்ளோ சார்ட்டா? என்ன ஃப்ளோ? இந்த ஃப்ளோ சார்ட்டா? நீ ஐடியா? வினய் நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வாய்ஸ் கேட்கல. நான் இன்னும் பேசவே இல்லை. பேசவே இல்லையா? சாரிங்க. உங்க வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அங்க பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. ஏதோ பேசுறீங்களோன்னு நினைச்சேன். சரி, எஸ் பண்ணுங்க. யாரு
ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. ஆஃப்லைனா ஆன்லைனா பாத்துடலாம். ம் நீங்க எந்த அளவுக்கு AWS இதெல்லாம் நீங்க ரொம்ப அட்டென்டிவா இருந்திருக்கீங்கன்றது இதுலயே தெரிஞ்சிடும். ஸோ சைட் ஒர்க் ஆகல. ஸோ இதுதான் சினாரியோ. இப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க தான் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ். ம் புரோட்டோகால் எனேபிள் பண்ணல. என்ன புரோட்டோகால் கொடுத்துருக்கோங்க? என்ன கொடுக்கணுங்க? அங்க 80 ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த புரோட்டோகால் தான் கொடுக்கலையே. நான் தான் போர்ட் நம்பர் கொடுக்கல, அதனால ஒர்க் ஆகும். இதுதான் ட்ரபிள் ஷூட்டிங். ஓகேங்களா? அப்ப நான் கொடுத்த இந்த ஜென்கின்ஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்ல நான் என்ன புரோட்டோகால் மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். SH மட்டும் தான் 22 மட்டும் தான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஆல் டிசிபி கொடுக்க கூடாது எப்பவுமே. ஆல் டிசிபி ஒன்லி ஃபார் பிராக்டிகலுக்கு மட்டும்தான். இந்த ஆன்சர் போயிட்டு ரியல் டைம்ல சொல்லி தொலைச்சிடாதீங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சொன்னீங்க அப்படின்னா. ஆல் டிசிபி ஒன்லி ஃபார் பிராக்டிகல். ஆன்சர் கொடுக்கும்போது கஸ்டம் டிசிபில என்ன புரோட்டோகால் இப்ப எனேபிள் பண்ணணும்? 80 சரிங்களா? ஏடிஆர்ல பப்ளிக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ செக்யூரிட்டி குரூப் அப்டேட் ஆகும். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்றீங்க அப்படின்னா ஜென்கின்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான். ஸோ இதுதான் ஒரு சினாரியோவே. இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுதான் மோஸ்ட் கொஸ்டின் இன்டர்வியூல கேட்கறது. ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல, எப்படி நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க? இதெல்லாம் டக்குன்னு வரணும் ஆன்சர். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்வர் சைட்ல பார்க்கணும். ஏதாவது கனெக்ஷன்ஸ்ல ஏதாவது விட்டு போயிருக்கா, நெட்ஒர்க்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா, அவுட்டர்ல எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா என்ன பண்ணணும்? உடனே சர்வருக்குள்ள போய் பார்க்கணும். சர்வருக்குள்ள அதுக்கான ஃபைல்ஸ்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கானா, அதுக்கான டிபெண்டன்சி ஃபைல்ஸ்லாம் வந்திருக்கா, அதோட லாக்லாம் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு அது என்ன இஷ்யூ அப்படின்னு வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இதுதான் மோஸ்ட்லி ட்ரபிள் ஷூட்டிங் கொஸ்டின் தான் அதிகமா இன்டர்வியூல கேட்கறது. ஸோ அதுல இந்த கொஸ்டின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. சரி பரவாயில்ல, பட் இருந்தாலும் ஆன்சர் யாருமே சொல்ல, நான் எடுத்து கொடுத்தேன், அதனால தான் சொன்னீங்க. பரவாயில்ல, அவரு கெஸ் பண்ணீங்க, பட் ஆனா ஃபுல் ஆன்சர் வரல. நரசிம்மன் ட்ரை பண்ண, அவர் எஜ்ஜின்னாரு, அதை கொஞ்சம் கரெக்டா சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ டு அன்லாக் த ஜென்கின்ஸ், ஸோ இதுதான் இந்த ஃபைல் பாத். இந்த ஃபைல் பாத்ல அதுக்கான பாஸ்வேர்டு இருக்கு சர்வர்ல, நாம அதை எடுக்கிறோம். ஸோ அன்லாக் ஜென்கின்ஸ், இந்த ஃபைல் பாத்தை காப்பி பண்ணுங்க. காப்பி இங்க கேட் கமெண்ட் போட்டு நான் பண்றேன். கேட் கமெண்ட் என்ன பண்ணுவோம்? ஸோ உள்ள இருக்கிற கண்டென்ட் அப்படியே காமிக்கும். ஸோ இதுதான் அந்த பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டை காப்பி பண்ணுங்க, இங்க பேஸ்ட். சரியா? இதுதான் கஸ்டமைசபிள் ஜென்கின்ஸ். உங்க ஜென்கின்ஸை கஸ்டமைஸ் பண்றீங்களா? நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஜென்கின்ஸ் வந்து ஒரு எம்டி டூல். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன், ஜென்கின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. நீங்க தான் என்ன பண்ணணும்? எல்லாத்துமே ஜென்கின்ஸுக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் நான் எந்த இதுல கொடுக்கணும்னு சொன்னேன், பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டுங்களா? அதான் கஸ்டமைஸ் பண்றீங்களான்னு கேக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். எனக்கு பிளகின்ஸ் தான் தெரிஞ்சதுன்னா நான் கொடுக்கலாம், எனக்கே தெரியாது. நான் வந்து என்ன பண்றேன்? சஜஸ்டட் பிளகின்ஸுக்கு போறேன். இந்த சஜஸ்டட் பிளகின்ஸ்ல ஸோ ஓவரால் வேர்ல்டு வைடு இந்த ஜென்கின்ஸ் யூஸ் பண்றவங்க மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பிளகின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை வந்து ஜென்கின்ஸ் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளவு பிளகின்ஸ் இன்ஸ்டால் ஆகுது? இதுல கிட்டத்தட்ட ஒரு 20 பிளகின்ஸ் இன்ஸ்டால் ஆகுது. இதெல்லாம் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பிளகின்ஸ். இந்த LDAP, கிட்டு, SSH பில்ட் ஏஜென்ட், இமெயிலு, அப்புறம் வந்து கிராடலு, இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற பிளகின்ஸ். மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ற பிளகின்ஸ். பரவாயில்ல, இன்ஸ்டால் ஆகும் எல்லாத்தையுமே. அதான் சஜஸ்டட் பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் வேணும். இதுல நம்ம நிறைய பிளகின்ஸ் யூஸே பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸோட கம்யூனிட்டி, ஜென்கின்ஸ் வச்சிருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறது. உங்களுக்கு நீங்களா இன்ஸ்டால், உங்களுக்கு தெரியும்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியலன்றதுனால நான் என்ன பண்றேன், எல்லாத்துக்குமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டா ஒரு 20 பிளகின்ஸ் கொடுக்குறாங்க. இது வேணும்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது பிளகின் வேணும்னாலும்
அதையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், ஃபியூச்சர்ல சொல்றேன். இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஸோ நேம் கொடுத்துக்கோங்க, என்னோட பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ இதுதான் இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன், ஜென்கின்ஸோட யூஆர்எல். ஜென்கின்ஸ் இப்போ இந்த சர்வரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட யூஆர்எல் ஸ்டார்ட் யூசிங் ஜென்கின்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. ஸோ உங்களோட ரியல் டைம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு டேஷ்போர்டு தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன, ரியல் டைம்ல ஆல்ரெடி ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியே இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதோட லிங்க் அட்ரஸ் மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. லிங்க் அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் பண்றதோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ்ல உங்களுக்கு அனுப்ப சாட்ல பண்றதோ பண்ணி விட்டுருவாங்க. நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். நீங்க அவங்க கிரியேட் பண்ணி இதுக்கு தனியாவே ஜென்கின்ஸ் அட்மின் தனியாவே இருப்பாங்க. ஒரு சீனியர் லெவல்ல இருக்கிறவங்க தான் இந்த ஜென்கின்ஸ் சர்வரை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி வந்து ஒரு AWS அக்கௌண்ட்ல ஒரு IAM யூசர் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க தெரியுமா, அதே மாதிரி ஜென்கின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் AWS அக்கௌண்ட் மாதிரி தான். இதை தனியா மெயின்டைன் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் உங்களோட சீனியர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு போது இந்த டாஸ்க் பண்றதுக்கான URL மட்டும் உங்களுக்கு ஷேர் ஆகும். நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு போது உங்களுக்கு ஓவரால் ஜென்கின்ஸை ஒர்க் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி இருக்காது. நீங்க அதுல சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தான் பண்ணுவீங்க. லைக் வந்து இந்த ஜாப் ரன் பண்றது, இந்த ஜாப் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லி செக் பண்றது, ட்ரபிள் ஷூட் பண்றது, இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவீங்க. என்டையர் ஜென்கின்ஸ் இதையுமே நீங்க வந்து எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க தான் ஜென்கின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னே சொல்லுவாங்க. அவங்களோட வேலையே அதுதான். ஜென்கின்ஸை பேக்கப் எடுக்கிறது, ஃபுல் யூசர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாமே பண்றது அவங்க தான். நீங்க அதில் ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கா பண்ணுவீங்க. சரிங்களா, நீங்க நம்ம டவுன் த ஸ்கிராச்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோன்றதுனால இன்ஸ்டலேஷன்ல இருந்து போயிட்டு இருக்கோம். மினிமம் 5 இயர்ஸ் ஆர் ரெலவெண்ட் டெவாப்ஸ்ல 6 or 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட மேஜர் ஒர்க்கே இதுல தான். சரிங்களா, ஸோ இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஜாப் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஜாப் அப்படின்றது என்னன்னா ஜென்கின்ஸுக்கு நீங்க கொடுக்குற ஒரு டாஸ்க். ஜென்கின்ஸ் ஒர்க் பண்றதுக்கு நீங்க ஜென்கின்ஸ்க்கு கொடுக்குற ஒரு டாஸ்க் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்கின்ஸ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுவும் இன்டர்வியூல கேட்கிற ஒரு கொஸ்டின் தான். வாட் ஆர் த ஜென்கின்ஸ் ஜாப் யூ நோ இன் ஜென்கின்ஸ்? அதில் ஃப்ரீ ஸ்டைல், பைப்லைன், மல்டி கான்ஃபிகரேஷன், ஃபோல்டர், மல்டி பிரான்ச், ஆர்கனைசேஷன் ஃபோல்டர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது பைப்லைன் இல்லைன்னா மல்டி பிரான்ச் பைப்லைன். இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்லயுமே இதுதான் நீங்க பார்ப்பீங்க. நம்ம ஃப்ரீ ஸ்டைல் கான்செப்ட்க்கு போக போறோம். ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னும் போது ஒரு GUI பேஸ்டு ஜாப். இது GUIனா பட்டன் கிளிக்கிங்ல எல்லாத்தையும் மேல முடிச்சிடலாம். ஒரு கமாண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணாம பட்டன் கிளிக்கிங்லேயே பண்றது. இது மோஸ்ட்லி ரியல் டைம்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ப்ராக்டிக்கல் ஜாப்னா என்னன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு பண்றேன். ஏன்னா நான் இப்போ பைப்லைன்லாம் எழுதி காட்ட போறது இல்லை. நான் பைப்லைன் எழுதி காட்டணும் அப்படின்னா நான் மற்ற டூல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். அப்ப நான் அந்த டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்பதான் இது இன்டெகிரேட் பண்றது உங்களுக்கு புரியும். அதனால நம்ம வந்து அதை தாண்டி மற்றதெல்லாம் நம்ம வந்து படிக்க போறோம். அதுல ஃப்ரீ ஸ்டைல் கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்றோம். ஃப்ரீ ஸ்டைல்ல நான் ஒரு நேம் செட் பண்றேன். நான் வந்து மை ஜாப் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன்னு வைங்க. ஃப்ரீ ஸ்டைல்ல செட் பண்றேன், ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த ஜாப் கிரியேட் பண்ணதுக்கான ஏரியா. இதுல இங்க லெஃப்ட் சைட்ல பாக்குறது எல்லாமே அந்த பிளகின்ஸ் மூலியமா வந்தது தான். டிஃபால்ட் பிளகின்ஸ் மூலியமா இன்ஸ்டால் ஆனது தான் இந்த ஆப்ஷன்ஸ். இதுலயே நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து இப்போ நான் கிட்னு கொடுக்குறேன்னு வைங்க. கிட்ல இருந்து கோடு வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப கிட்ல அதோட URL, அதோட கிரெடென்ஷியல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை ரன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும், கிட்ல இருந்து கோடு என்ன ஆகும், புல் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதாம ஒரு பட்டன் கிளிக்கிங்லேயே வேலையை முடிக்கிறேன் பாத்தீங்களா, இதுதான் ஃப்ரீ ஸ்டைல். ஃப்ரீ ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பட்டன் கிளிக்கிங்லேயே வேலையை முடிச்சிடலாம். இது ஆனா ரியல் டைம்ஸ்ல மோஸ்ட்லி ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணாம கிடையாது, ரொம்ப ரேரா யூஸ் பண்ற கேஸ் இது எல்லாமே. ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய டாஸ்க்கு ஆட்டோமேஷன்ஸ்க்குலாம் ஃப்ரீ ஸ்டைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இதுல நான் ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மட்டும் கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னா பில்ட் ஸ்டெப்ஸ்ல ஐ ஜஸ்ட் மென்ஷனிங் த ஷெல் கமாண்ட். ஒரு ஷெல் கமாண்டை ரன் பண்றேன்.
ஷெல்ன்றது ஒண்ணும் இல்ல, ஒரு லினக்ஸ் கமாண்ட். லினக்ஸோட ஷெல் டைப். நம்ம என்ன ஷெல் யூஸ் பண்றோம்னு தெரியுமா லினக்ஸ்ல? கேபஸா? அது கர்னல், அது வேற. கர்னல் அப்படின்றது இன்டர்மீடியட். நான் கேட்கறது ஷெல் கமாண்ட்ஸ். என்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றது. லினக்ஸ்ல ஷெல் டைப்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் என்னென்ன இருக்கு லினக்ஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன டைப் யூஸ் பண்றோம் தெரியுமா? பேஷ், பேஷ் டெர்மினல். ஓகேங்களா? பேஷ்ன்றது தான் யூஸ் பண்றோம். பார்ன் அகைன்ஸ்ட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க? பார்ன் அகைன்ஸ்ட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைப் தான் நம்ம யூஸ் பண்றது. ஆனா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபிஷ்ன்னு ஒன்று இருக்கு, இசட்னு ஒன்று இருக்கு, க்ரான்னு ஒன்று இருக்கு, நார்மல் ஷெல்லுன்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் டைப்ஸ். அதை ஒரு டைப் யூஸ் பண்ணது ப்ரீவியஸ் டைம்ஸ்ல யூஸ் பண்ண ஒரு டைப்ஸ். இப்போ யூஸ் பண்றது கரண்டா லினக்ஸ்ல யூஸ் பண்ற ஷெல் வந்து பேஷ். சரிங்களா? நான் அந்த ஷெல்ல தான் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் MKDA ஜென்கின்ஸ் டைரக்டரி அப்படின்ற நேம்ல ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒரே ஒரு ஷெல் கமாண்ட் ரன் பண்றேன், MKDA ஜென்கின்ஸ் டைரக்டரி. இப்போதைக்கு இதுதான் என்னோட டாஸ்க். இது ரன் பண்ண எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். இதை நான் வந்து என் சர்வர்ல கிரியேட் பண்ணல. எனக்கு பதிலாக யார் இப்ப கிரியேட் பண்ண போறா? ஜென்கின்ஸ் கிரியேட் பண்ண போறாரு. அப்ப நான் ஜென்கின்ஸ் கொடுக்குற டாஸ்க் இவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு டாஸ்க்னா என்னன்னு தெரியணும். ஜென்கின்ஸ்க்கு எப்படி நீங்க வேலை கொடுக்குறீங்கன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக ஒரு சின்ன டாஸ்க். இப்ப இதை நான் அப்ளை அண்ட் சேவ் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் ரியல் டைம்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஜாப்னா என்னன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜாப் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஜாப். இந்த ஜாப்குள்ள என்ன டாஸ்க் இருக்கு? ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கான டாஸ்க் இருக்கு. இதுதான் ட்ரிகரிங். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதான் சொன்னேன். இந்த மாதிரி ஜாப் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களோட சீனியர்ஸ் பைப்லைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இதை ரன் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும். ரன் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ இதை ரன் பண்ணீங்கன்னா ஜாப் ரன் ஆகும். அது ரன் ஆகும்போது அதுல என்ன இஷ்யூ வருது, ப்ராப்பரா ரன் ஆகுதா, அதோட அவுட்புட் கரெக்டா வருதா, இதெல்லாம் செக் பண்றது உங்களோட வேலையா இருக்கும். இதுதான் ஒரு ஜாப். இந்த ஜாப் இப்ப நான் ரன் பண்றேன். நான் ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்ப ஜாப் ரன் ஆயிடுது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் அப்படின் போது ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸ். இப்போ ஜாப் வந்து ரன் ஆயிடுச்சு. இது ரன் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த ஜாபை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்ன காமிக்குது? பில்ட் ஹிஸ்டரி காட்டிதான் சக்சஸ். கன்சோல் அவுட்புட் கொடுத்தீங்க அப்படின்னா யார் ஸ்டார்ட் பண்ணா சிஸ்டம் ரன் ஆயிடுச்சு, ஒரு ஜாப் ரன் ஆயிடுச்சு. MKDA ஜென்கின்ஸ் டைரக்டரி. அப்ப எனக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இந்த ஜாப் எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும்? பேக் எண்ட்ல சர்வர்ல எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஜென்கின்ஸ்ல நீங்க டேஷ்போர்ட்ல பண்ற ஆக்டிவிட்டி பேக் எண்ட்ல உங்களோட ஜென்கின்ஸ் பேக் எண்ட் சர்வர்ல எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. எங்க ஸ்டோர் ஆகும்னா இங்கதான் ஸ்டோர் ஆகும். நீங்க வேர் லிவ் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் இங்க தான் ஸ்டோர் ஆகும். இது இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எங்க உங்களோட பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்ப நான் வந்து என்னோட சர்வர் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். cd/var/lib/ myjob அதுக்குள்ள myjob குள்ள போகும். ஜென்கின்ஸ் டைரக்டரி அதான் பின்னாடி. ஸோ நான் ஜென்கின்ஸுக்கு ஒரு டாஸ்க் அசைன் பண்ணேன். அதுக்கு ஜென்கின்ஸ் எனக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டாரு. ஸோ ஜென்கின்ஸ் வந்து அதுதான் நான் சொன்னேன். ஜென்கின்ஸ் இஸ் எம்டி டூல். அவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். அந்த வேலையை எப்படி கொடுப்பீங்கன்னா ஒரு ஜாப்ல கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க. அந்த ஜாபை அவர் பண்ணி முடிக்கணும். அதுல அவருக்கு வந்து அந்த ஜாப் பண்றதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் அந்த பிளகின்ஸ் மூலியமா நீங்க கொடுத்துடணும். அந்த பிளகின்ஸ் நீங்க கரெக்டா கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணுவாரு. அதுல ஏதாவது மிஸ்மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்பதான் உங்களுக்கு எரர் அப்படின்னு ஒன்று வரும். அப்ப அந்த எரர் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் ரியல்ல நீங்க பாப்பீங்க. சரியா? இதுல ஏதாவது இப்ப ஆஸ் ஆஃப் நவ் இப்ப நான் பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல கிளியரா? நீ டவுட்? கமாண்ட் பேஸ்னா கமெண்ட்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணி முடிச்சோம். இது ஜிஎம்ஏ பண்ணலாம் சார். இது பேஸ்ட் இதுதான்.
சிஎல்ஏ பேஸ்ட் கிடையாது. ஜென்கின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஜியூஐ பேஸ்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க, சிஎல்ஏ பேஸ்ல ஒர்க் பண்ண மாட்டீங்க. வேற எனி டவுட்? கிளியரா? Yes, Padma. Yes. அது பேஸ்ட் ஆன் த சர்வர் கெப்பாசிட்டிஸ். உங்க சர்வர் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களா? என் சர்வர் கெப்பாசிட்டி எவ்வளவு? 10 GB. அதை பொறுத்துதான். சரி, இப்ப இதே மாதிரி இப்ப நான் பண்ண ட்ரிகரிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுவல் ட்ரிகரிங். மேனுவலா நான் என்ன பண்ணிருக்கேன், ரன் பண்ணி பார்த்தேன். இதே அடுத்தடுத்த ட்ரிகரிங் மெக்கானிசம்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் ட்ரிகரிங் இன்டர்வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதுக்கு ஒரு சினாரியோ கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. அப்படின்னா என்கிட்ட 3 ஜாப் இருக்கு, டெவ், டெஸ்ட், ப்ராட், 3 ஜாப் இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து டெவ் ஜாப் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா டெஸ்ட் எனக்கு ரன் ஆகும், டெஸ்ட் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா ப்ராட் ரன் ஆகும். இதுக்கு எப்படி பண்ணணும்? ஆனா நான் ஒரு ஜாப் மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், ட்ரிகர் பண்ணுவேன். என்கிட்ட இல்லைன்னா என்கிட்ட 10 நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னா நான் ஒரு ஜாபை தான் ட்ரிகர் பண்ணணும். ஆனா அந்த ஜாப் மற்ற எல்லா ஜாபையும் என்ன பண்ணணும், ட்ரிகர் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? சரிங்களா? ஃபர்ஸ்ட் பண்ண மெத்தடு மேனுவல். இப்போ இந்த சினாரியோஸ்க்கு என்ன ட்ரிகரிங் மெக்கானிசம் ஒர்க் ஆகும்? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ட்ரிகரிங் அதுன்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ட்ரிகரிங். ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் அதுதான். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்னா எது நான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்றேனோ அது அடுத்த ஜாப் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் டெவ் ஜாப் ட்ரிகர் பண்றேன்னா டெவ் சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்தது எது ட்ரிகர் ஆகும், டெஸ்ட். டெஸ்ட் சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்தது எது ட்ரிகர் ஆகும், ப்ராட். அந்த மாதிரி ஒன்னு ட்ரிகர் ஆகிட்டே போகும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ட்ரிகரிங். அப்ப ரெண்டாவது நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 3 ஜாப் கிரியேட் பண்றேன். டெவ், ப்ராட், கியூஏன்னு சொல்லி, டெவ், டெஸ்ட், ப்ராட்னு சொல்லி 3 ஜாப் கிரியேட் பண்றேன். எல்லாமே ஃப்ரீ ஸ்டைல செட் பண்றேன். இது ஜஸ்ட் ஜாப் மட்டும் கிரியேட் பண்ணலாம். சும்மா நம்மளே ஒரு கமாண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கமாண்ட் வந்து கிரியேட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். டெவ், டெஸ்ட், ஃப்ரீ ஸ்டைல், WD, இந்த ஜாபா 3 ஆச்சு. இதுக்கு டேட் நீ கொடுக்கும். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 3 ஜாப் செட் பண்ணியிருக்கோம். டெவ், டெஸ்ட், ப்ராட் 3 ஜாப் இருக்கு. சரிங்களா? இந்த 3 ஜாப்புமே நான் வந்து இங்க மேனுவலா நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மேனுவலா ரன் ஆகும். ஆனா ஒண்ணா கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணா அடுத்தது இது. ஆனா நான் அப்படி பண்ணக்கூடாது, ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அந்த ட்ரிகரிங்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெவ் ஜாப் இல்லாம டெஸ்ட் ஜாப்குள்ள போறேன். டெஸ்ட் ஜாப்ல கான்ஃபிகர் போயிட்டு இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see that build triggers. இந்த build triggersல build after other projects are built. இதுக்கு அர்த்தம் என்ன? build after other projects are built அப்படின்னு அர்த்தம். other projects are built அப்படின் போது இந்த இடத்துல நம்ம வந்து dev build ஆனாதான் test build ஆகும். ஆமா, இப்ப dev இந்த இடத்துல build after other projectனா இந்த build எப்படி நடக்கணும்ன்றதுதான். இப்ப இது வந்து இந்த ஜாப் எப்படி ரன் ஆகணும், build after other projects are built அப்படின் போது எது ரன் ஆனா டெஸ்ட் ரன் ஆகும், dev ரன் ஆனா தானே டெஸ்ட் ரன் ஆகும். அப்ப இங்க மென்ஷன் பண்ணும்போது என்ன கொடுக்கணும், dev job. அதனாலதான் நான் dev ஜாப்புக்குள்ள போகல. இப்ப dev ஜாப்புக்குள்ள போனீங்கன்னா யாரு எப்படி நீங்க செட் பண்ணுவீங்க? dev ட்ரிகர் பண்றதுக்கு தான் யாருமே இல்லையே.
நான் தான் ட்ரிகர் பண்ண போறேன். அந்த இடத்துல போயிட்டு பில்டு செட் பண்ண முடியாதுல்ல. அதனால தான் டெஸ்ட்ல கொடுத்தேன் நான். அப்ப டெஸ்ட்டுக்கு பில்ட் ஆகணும். டெஸ்ட் பில்ட் ஆகணும்னா யார் ஃபர்ஸ்ட் பில்ட் ஆகணும்? டெவ். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கேன்? டெவ் ஜாப். பில்டு ஆஃப்டர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்ட். இந்த ஆப்ஷன்ஸ் டெவ் ஜாப். அதுலயே சினாரியோஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகரிங்ஸ்ல அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் கான்செப்ட் சொல்லிட்டாங்க இல்லையா? அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிஷன்ஸை மாத்துவாங்க. இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு ஜாப் நான் ட்ரிகர் பண்றேன், அது ஃபெயில் ஆனாலும் அடுத்த ஜாப் ட்ரிகர் ஆகும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு 3 ஜாப் வச்சிருக்கேன். 3 ஜாப்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா சக்சஸ் ஆனா அடுத்தது பில்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஃபெயில் ஆனாலும் பில்ட் ஆகணும்னு கேட்பான். இந்த கண்டிஷன்ஸ் சொல்லணும். அந்த 3-4 கண்டிஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஈவன் பில்டு ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள்டு, ஃபெயில்டு, அபார்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா ஈவன் இஃப் தட் பில்டு ஃபெயில் ஆனாலும் அடுத்த ஜாப் என்ன ஆகும்? உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் பேஸ்ட் ஆன் யுவர் கண்டிஷன்ஸ். இதுதான் கேட்குற ஆன்சர்ஸ். இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நான் வந்து இதுல கொடுத்துருக்கேன்னா இதை மட்டும் அப்படியே ஓகே இதுதான் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா அது கீழே இருக்கிற கண்டிஷன்ஸை யாருமே படிக்க மாட்டாங்க. அவன் கேட்கிற கொஸ்டின் இதுலயே தான் ஆன்சர் இருக்கு. இப்ப படிக்கும் போது எல்லாத்தையுமே படிக்கணும். சரிங்களா? ஸோ செட் பண்ணியாச்சு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அப்ளை அண்ட் சேவ். அடுத்தது ப்ராடுக்கு போறோம். ப்ராட்ல கான்ஃபிகர் பண்றோம். ப்ராடக்ட் கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும்? டெஸ்ட் பில்ட் ஆனா ப்ராட் பில்ட் ஆகும். அப்ளை அண்ட் இப்போ டெவ் ஜாப்புக்கு எத்தனை அப்ஸ்ட்ரீம் எத்தனை டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும்? டெவ் ஜாபுக்கு எத்தனை அப்ஸ்ட்ரீம் இருக்கும் எத்தனை டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும்? ஹலோ. ஒன் செகண்ட் ஆன்லைன். சொல்லுங்க. சொல்லுங்க. எத்தனை அப்ஸ்ட்ரீம் இருக்கும் எத்தனை டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும்? எது? 2 அப்ஸ்ட்ரீமா? ஸ்ட்ரீமா? ஸ்ட்ரீமா? சீரியஸ்லி அப்ஸ்ட்ரீமா? ஆர் யூ ஷூர்? எத்தனை அப்ஸ்ட்ரீம் இருக்கும் எத்தனை டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும் டெவுக்கு? ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ரீம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஏன் இருக்காது? அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு மேல அப்ஸ்ட்ரீம் அதுக்கு மேல எது இருக்கு? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். டெவுக்கு அப்ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. என்னதான் இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா டெவ் தானே நீங்க ட்ரிகர் பண்ண போறீங்க. டெவுக்கு மேல யாராவது இருக்காங்களா? கிடையாது இல்ல. டெவ் நீங்க தான் ட்ரிகர் பண்ண போறீங்க. அப்ப டெவுக்கு கீழே தான் இருப்பாங்க. இப்ப டெவுக்கு கீழே யார் இருக்கா? டெஸ்ட். அப்ப டெஸ்ட்டுக்கு எத்தனை அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும்? ஒரு அப்ஸ்ட்ரீம் ஒரு டவுன் ஸ்ட்ரீம். யார் அப்ஸ்ட்ரீம் யார் டவுன் ஸ்ட்ரீம்? அவ்வளவுதான். ப்ராடுக்கு எத்தனை அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் இருக்காது. ஏன்னா அவ்வளவுதான். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரியுதா? புரிஞ்சிச்சா? அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். யாருக்கா கால் வருது? யார் கால் வருது? உங்களுக்குங்களா? சரி சரி. இதுல கிளியர் தானே? அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல டவுட் இல்லையே? ஆன்லைன் கிளியருங்களா? ரேவதி, சுபாஷ், ஜெயின்ஸ், சந்துரு கிளியர்? ஆமா நம்ம செட் பண்றதுதான் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். நம்ம செட் பண்றதுதான். நீங்க எப்படி செட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். இப்போ நான் இதை ட்ரிகர் பண்றேன் அப்படின்னா இப்போ டெவ் ஜாப் இப்போ நான் ட்ரிகர் பண்றேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்க பாருங்க டெஸ்ட் ப்ராடு நீங்க வருதா? டெஸ்ட் கொஞ்ச நேரத்துல ப்ராடா மாறும் பாருங்க. மாறிடுச்சா? ஒருத்தரை ட்ரிகர் பண்ணா போதும். தெரியுதா? அதோ இங்க ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே ரன் ஆயிருக்கும். இப்போ ரன் ஆயிடுச்சா?
ஸோ இதுதான் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் கான்செப்ட்ஸ்ல நம்ம பார்க்கறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்வியூல கேட்குற மெத்தட்ஸ். ஜென்கின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ட்ரிகர் பண்ண முடியும். அப்ப அதுல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 4 or 5 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மேனுவல், ரெண்டாவது வந்து இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். சரிங்களா? அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல எப்படி நீங்க பண்ணுவீங்க, அதுக்கான கண்டிஷன்ஸ் இப்ப நம்ம பண்ற கண்டிஷன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக் ட்ரிகரிங், அதாவது டைமை பேஸ் பண்ணி ட்ரிகர் பண்ண வைப்பாங்க. கிரான் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணி வைப்பாங்க. அது பீரியாடிக் ட்ரிகரிங். ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ஸை செட் பண்ணிட்டு இந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ஜாப் என்ன ஆகணும், உங்களுக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரி, ஆட்டோமேட்டிக்காவே ட்ரிகர் ஆகிற மாதிரி செட் பண்ணுவாங்க. அது பீரியாடிக் ட்ரிகரிங். யாரெல்லாம் கிரான் எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கீங்க? எல்லாருக்கும் கிரான் எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியுமா? கிரான் எக்ஸ்பிரஷன் அந்த ஃபீல்டை சொல்லுங்க பார்க்கலாம். ம் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபீல்டு. மினிட்ஸ், ஹவர்ஸ், டே ஆஃப் மந்த், அடுத்தது வீக், டே ஆஃப் வீக். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செட் பண்ணணும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டெவ் ஜாப்ல போயிட்டு அந்த பீரியாடிக் செட் பண்றேன்னு வைங்க. இங்க கான்ஃபிகர்ல போயிட்டு அந்த பீரியாடிக் நான் செட் பண்றேன். அதே பில்ட் ட்ரிகர்ஸ்ல பில்ட் பீரியாடிக்கல் இருக்கா, இங்க கிளிக் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். எப்படி உங்களுக்கு கிரான் எக்ஸ்பிரஷன் செட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும். லாம்டா அண்ட் இஎஃப்எஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லி கொடுத்தாங்களா? தெரியும் தானே? சொல்லி கொடுக்கணுமா? பண்றீங்களா? என்னப்பா கிரான் எக்ஸ்பிரஷன் தெரியும் தானே? இது கண்டிப்பா இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுவும் இப்ப நான் கேட்ட இந்த மினிட்ஸ், ஹவர்ஸ் இது கண்டிப்பா கேட்பாங்க. இது லினக்ஸ்லயே கேட்பாங்க, லினக்ஸ் இதுலயே கேட்பாங்க. லினக்ஸ்ல கிரான் எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கீங்களா, கிரான் எப்படி பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. லினக்ஸ் மிஷின்ல தான் மோஸ்ட்லி அந்த கிரான் எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா cron tab -e அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. cron tab -e, னா எடிட். ஓகேங்களா? அந்த டேப் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபீல்ட்ஸை செட் பண்ணுவாங்க. மினிட்ஸ், ஹவர்ஸ், டே, டே ஆஃப் மந்த் அதை செட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அது கூட அதுக்கு ஒரு ஆக்ஷன் வச்சிருவாங்க. ஆக்ஷன் என்னன்னா இந்த டைம்ல எனக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகணும். அப்ப டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுப்பீங்க? mkdir ஒரு டைரக்டரி. அப்ப அந்த cron tab அந்த இதுல செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். அப்ப அது ஃபர்ஸ்ட் கமாண்ட் cron tab -e, அப்புறம் இந்த ஃபீல்டு. இதுதான் கமாண்ட்ஸ். இது பண்ண தெரியும் தானே எல்லாருக்கும்? ஸோ இதில் நான் வந்து ஒரு வேகமா பண்ணி முடிக்கிறதுக்காக நான் வந்து ஸ்டார் 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 அப்படின்னு கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எவ்ரி மினிட்ஸ்க்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்னு மென்ஷன் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம், உங்களுக்கு தான் டைம் செட் பண்ண தெரியும் இல்லையா? மேஜர்லி இது வந்து ஒரு யூடிசி டைமை ஃபாலோ பண்ணும். யூடிசி டைம் ஃபாலோ பண்றது தான் எல்லாமே. ஸோ நம்மளோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணி எக்ஸ்பிரஷனை போட்டு ரன் பண்ணி பாருங்க. நம்ம டைமுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுதா? சரிங்களா? இப்போ நான் செட் பண்ணது எவ்ரி மினிட்ஸ்க்கு வச்சிருக்கேன். ஸோ இதை நான் சேவ் பண்றேன். நான் அதை எதுல பண்ணியிருக்கேன்னா டெவ் ஜாப்ல பண்ணியிருக்கேன். டெஸ்ட்லயோ ப்ராட்லயோ பண்ணல, டெவ்ல தான் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஜாப் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? 1 மினிட்ல இங்க ஜாப் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் மேனுவலா ட்ரிகரும் பண்ண மாட்டேன், ஆட்டோமேட்டிக்கா இங்க ட்ரிகர் ஆகும். 16 செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஒரு பீரியாடிக் ட்ரிகரிங்ல நம்ம செட் பண்றது, ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன்ஸ் வச்சு ட்ரிகர் பண்றது. ட்ரிகர் ஆயிடுச்சா? ப்ராடக்ட் ட்ரிகர் ஆயிடுச்சு. இது என்ன ஆகும்னா எவ்ரி மினிட்ஸும் இந்த இது ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எவ்ரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டே வரும். ஆட்டோமேட்டிக்கா டெவ் ட்ரிகர் ஆகும். டெவ் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் ப்ராட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் செட் பண்ணியிருக்கோன்றதுனால
ஆட்டோமேட்டிக்கா அது மொத்தத்தையும் என்ன பண்ணிடும், ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? கிளியர் தானே? இப்போ மறுபடியும் 20 செகண்ட் 27 வந்துச்சு. மறுபடியும் அகைன் 1 மினிட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். சரிங்களா? அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் இது ட்ரிகர் ஆகிட்டே தான் இருக்கும். ஸ்டாப் பண்றதுக்கு கான்ஃபிகர்ல போயிட்டு ஸ்டாப் பண்ணி விட்டுருங்க. அப்ளையன்ஸ். 3வது ட்ரிகரிங் பார்த்தாச்சு. 4வது ட்ரிகரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமோட் ட்ரிகரிங் அப்படின்னு. 4வது ட்ரிகரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமோட் ட்ரிகரிங். ரிமோட் ட்ரிகரிங் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஜென்கின்ஸோட சர்வரே இல்லை, உங்ககிட்ட லேப்டாப் எதுவுமே இல்லை, உங்களோட ஆஃபீஸ் லேப்டாப் எதுவுமே இல்லை. அப்படி இல்லைன்னும் போது நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அதை எப்படி ட்ரிகர் பண்ண வைக்கலாம்? ஜென்கின்ஸ் இது ஆக்சஸே இல்லை, லேப்டாப்பும் உங்ககிட்ட இல்லை, ஆனா அந்த பர்டிகுலர் ஜாபை நீங்க என்ன பண்ணி ஆகணும், இப்ப ட்ரிகர் பண்ணி ஆகணும். அப்ப அந்த இடத்துல எப்படி நீங்க ட்ரிகர் பண்ணுவீங்க? இது ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்கு அகைன் நான் வந்து டெவ் ஜாபுக்கே போறேன். டெவ் ஜாப்ல கான்ஃபிகர் ஆப்ஷன்ஸ்ல அதே ட்ரிகரிங் மெக்கானிசம்ல யூசிங் மெத்தட் கால்ட் அஸ் ட்ரிகர் பில்ட் ரிமோட்லி. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் செட் பண்ணும். சும்மா நானே ஒரு நம்பர் கொடுத்தேன், அதுக்கான யூஆர்எல் இதை காப்பி பண்ணி உங்களோட நோட் பேட்ல போட்டுருங்க. இதெல்லாம் ஜென்கின்ஸோட யூஆர்எல் இங்க காப்பி, டோக்கன் நேம்ல நம்ம செட் பண்ண டோக்கன், அவ்வளவுதான். சரிங்களா? சாரி, அப்ளை அண்ட் சேவ். செட் பண்ணியாச்சு. இப்ப இந்த லிங்க் அட்ரஸை உங்களோட சாட் பாக்ஸ்ல நான் போடுறேன். நான் ட்ரிகர் பண்ண போறது இல்ல, நீங்க தான் இப்ப ட்ரிகர் பண்ண போறீங்க. இப்ப நான் ட்ரிகர் பண்றேன்னா அது ஈஸியா என்கிட்ட தான் சர்வர் இருக்கு, நான் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன்னா உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். நீங்க இதை ஹிட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தி, பாஸ்வேர்டு வந்து admin 123 இதான் பாஸ்வேர்டு. அதை யார் ஹிட் பண்றாங்களோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்க ஜாப் ட்ரிகர் ஆகும். நான் எதுவும் ட்ரிகர் பண்ண போறதில்ல. யாராவது ஒருத்தவங்க வேணா லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா எடுத்து கூகுள்ல ஹிட் பண்ணுங்க. ஹிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே இப்ப வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் வந்து பார்த்தி, பாஸ்வேர்டு வந்து admin 123 கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப ஜாப் ட்ரிகர் ஆகும். யார்கிட்டயா லேப்டாப் இருந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க. நான் இப்ப ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டே காமிக்காது. ஏன்னா இது என்னோட சர்வர் இதுல தான் வச்சிருக்கேன். இதை பாருங்க, யாரும் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இப்ப யார் ட்ரிகர் பண்ணது? யார் ஹிட் பண்ணது? யார் ஹிட் பண்ணது? ரூம் 2ல வெயிட் பண்ணுங்க. யாரு ஹிட் பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம் ஹிட் பண்ணீங்க? நான் தான் ஹிட் பண்ணேன். நீங்க ஹிட் பண்ணிருக்கீங்களா? சரி, 1 செகண்ட் ஆன்லைன். சரி, இப்ப கான்செப்ட் புரிஞ்சுச்சுங்களா? அங்க இருக்கவங்க ஹிட் பண்ணாங்க, என் ஜாப் என்ன ஆயிடுச்சுங்க, ட்ரிகர் ஆகுது. இப்ப நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா, இப்ப நானே ஹிட் பண்ணேன் அப்படின்னு வைங்களேன், எனக்கு எந்த பாஸ்வேர்டுமே கேட்காது. இதை காப்பி பண்ணி இப்ப நான் என்ன ஹிட் பண்றேன், இது என்னோட ஓன் சர்வர் தான். இப்ப எனக்கு பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது, வெறும் ஒயிட் ஸ்கிரீன் ஆயிடும். ஆனா ஜாப் இப்ப ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகுதா? இதுவே அவங்க ஹிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தவொடனே ட்ரிகர் ஆகும். இது ரிமோட் ட்ரிகரிங். சரிங்களா? 4வது ட்ரிகரிங். சரியா? ஸோ மொத்தம் எத்தனை ட்ரிகரிங் பார்த்துருக்கேன்? மேனுவல், ரிமோட்டு, அப்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம், பீரியாடிக். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகரிங், அதை நீங்க தான் பண்ண போறீங்க. அது எப்படின்றத நான் சொல்றேன். கான்செப்ட் வெரி சிம்பிள். உங்ககிட்ட GitHub அக்கௌண்ட் இருக்க போது, தென் ஜென்கின் சர்வர் இருக்க போகுது. ஒரு GitHub அக்கௌண்ட், ஒரு ஜென்கின் சர்வர். இது ரெண்டுத்தையுமே இப்ப நீங்க வந்து இன்டகிரேட் பண்ண போறீங்க.
யூசிங் ஒன் மெக்கானிசம் கால்ட் அஸ் வெப்புக் மெக்கானிசம். ஒரு ட்ரிகரிங் மெக்கானிசம் வழியா நீங்க இன்டகிரேட் பண்ண போறீங்க. அந்த மெக்கானிசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெப்புக் மெக்கானிசம். வெப்புக் மெக்கானிசம். இது உங்களோட GitHub அக்கௌண்ட். இது உங்களோட ஜென்கின்ஸ். ஸோ GitHub முடிஞ்சவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. முடிக்காதவங்க ஜஸ்ட் ப்ரீவியஸா இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணி படிங்க. சரிங்களா? GitHub முடிஞ்சவங்க இல்லைன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். GitHub அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சைன் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ GitHub அப்படின்னு சொல்லி github.com அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஃப்ரீ அக்கௌண்ட் தான், காசுலாம் கிடையாது. ஃப்ரீ அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணிக்கோங்க. சைன் இன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன். இதுல ஒரு ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நியூ ரெப்போ அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரியேட் பண்ணி கிரியேட் அ ரெபாசிட்டரி. இதுதான் என்னோட ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரிய என்னோட ஜென்கின்ஸ் யூஆர்எலோட நான் என்ன பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ண போறேன், வெப்புக் மெக்கானிசம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் see that webbook இருக்கா. இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா கான்ஃபிகர் பண்ணணும். add webbook பேலோட் யூஆர்எல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜென்கின்ஸோட யூஆர்எல் கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா வெப்புக் ஆட் ஆகும். வெப்புக் வந்து கான்ஃபிகர் அப்படின்னு வரணும். டிக் மார்க் மாதிரி வரும். வந்துருச்சு அப்படின்னா கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இன்டு மார்க் வருது அப்படின்னா மிஸ்டேக் ஆயிருக்கு. மறுபடியும் செக் பண்ணணும் எப்படி அது ப்ராப்பர். இதில் நான் ஒரு பாதி தான் சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு சினாரியோ பண்ணணும். ஓகேங்களா, அது உங்களோட டாஸ்க். ஓகேங்களா, ஸோ இது ஆட் பண்ணிட்டு வெப்புக் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிடும். தென் இந்த ரெபாசிட்டரியில, இந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரியில நீங்க ஏதாவது ஒரு கமிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்கின்ஸ் அங்க என்ன ஆயிடும், ட்ரிகர் ஆகும். அவ்வளவுதான். அதான் வெப்புக் ட்ரிகர் மெக்கானிசம். இன்டர்வியூலயுமே இந்த ஃப்ளோ ஆஃப் மெத்தடை தான் பேசணும். எப்படி வந்து ஜென்கின்ஸை ட்ரிகர் பண்ணுவீங்க அப்படின்னா யூசிங் வெப்புக் மெக்கானிசம். அப்ப அந்த வெப்புக் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகும்னா whenever developer commits a code into a GitHub, automatically Jenkins will trigger. அப்ப அதுக்கு என்ன மெக்கானிசம், வெப்புக் மெக்கானிசம். இதான் ரியல் டைம்ஸ்லயுமே யூஸ் பண்றது. வெரி சிம்பிள் மெக்கானிசம், ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு இந்த கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னு வேலை முடிச்சிடுச்சு. பார்க்கலாம் யார் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னு. வெரி சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா, இது இது வந்து GitHub முடிச்சவங்க பண்ணுங்க, பண்ணாதவங்க ப்ரீவியஸா இருக்கிறத மட்டும் பண்ணுங்க. சரிங்களா, ப்ரீவியஸா இருக்கிறத மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு GitHub கான்செப்ட்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க அதை ட்ரை பண்ணிக்கலாம். இன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இல்ல நானும் செல்ஃபாவே ட்ரை பண்றேன் அப்படின்னா செல்ஃபாவே ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு ஆடர் அட்வான்டேஜ் தான். சரிங்களா, கிளியர் கிளியருங்களா? சரி, ஸோ கிளாஸ் டன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெட்னஸ்டே. ஓகேங்களா, ஸோ இந்த வீக் மட்டும் 9 AM கிளாஸ், அது மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தரா அதுக்கான இது பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஒரு 2 இது கம்பைன் பண்ற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. அதனால தான் நாங்கள் இந்த வீக்ல கொஞ்சம், ஏன்னா 8 AM-க்கும் இதுதான், 9 உங்களுக்கு 10-க்கும் அதே ஜென்கின்ஸ் தான். ஸோ அதனால நாங்கள் வந்து காமன் டைமிங் போடுற மாதிரி வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வேறு எங்களுக்கு. அதனால நான் அந்த 9 AM கிளாஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க 9 AM-க்கு. சரிங்களா? ம், ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். உங்களோட ரெக்கார்டிங்ஸ் உங்க குரூப்ல வந்துடும். Yeah, thank you.